ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியோர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் என்னை சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்து அலராயிற்றே. 108 திவதேச வைபவங்கள்ல பாண்டி நாட்டு திருப்பதிகளில் ஒன்றான கோஷ்டி கஷேத்திரம்னு சொல்லக்கூடியதான திருக்கோட்டியூர் திவதேசத்தினுடைய பெரியாழ்வார் அனுபவத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். நாவகாரியம் என்று தொடங்கக்கூடியதான உத்தமமான ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணத்தை அறிவிக்கக்கூடியதான பதிகத்திலே 5வது பாசுரம். 4 பாசுரங்கள் பார்த்தோம். ஆமையின் முதுகத்திடை குதி கொண்டோ தூமலர் சாடிப்போய் தீமை செய்து இளவாளைகள் விளையாடு நீர் திருக்கோட்டியோர் நேமிசேர் தடங்கையினானை நினைப்பிலா வலி நெஞ்சுடை பூமி பாரங்கள் உண்ணும் சோற்றினை வாங்கி உள்ளை திணிமினே. திருக்கோட்டியூர் எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லாம சாப்பிடுறானே ஒருத்தன், அவனுடையதான ஆகாரத்தை வாங்கி கீழே வீசிட்டு அவனுக்கு சாதத்துக்கு பதிலா புல்ல போடுங்கன்னு சொல்றார் ஆழ்வார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவன் மனுஷனா இருக்க போய் இவனுக்கு ஞானம்னு ஒண்ணு பெருமாள் கொடுக்க போய் இவனுக்கு நன்றி உணர்வுன்னு ஒண்ணு இருக்க வேண்டி இருக்க, தன்னை படைத்து காத்து ரட்சிச்சு சாதம் போட்டுருக்கிற பெருமாளுக்கு நன்றி சொல்லும் விதமா பெருமாளை நினைச்சுண்டோ அல்லது பெருமாளுடைய பெயரையோ சொல்லிட்டு சாப்பிடணும் அப்படின்ற எண்ணம் கூட இல்லாதவன் அவன் சாதம் சாட்டி என்ன பண்ண போறான்? மனுஷனுக்கு இருக்க வேண்டியதான குணமே அவனுக்கு இல்லையே. ஒரு அனுஷ்டானம் இல்லை, பகவானுடைய நாமாவை சொல்லிட்டு சாப்பிடணும்ன்ற அனுஷ்டானம் இல்லை. அன்னதாத்தா சுகி பவான்னு சாதம் போட்டவால நன்றியோடு கூட நினைத்து பார்க்க வேணும் என்கிற உணர்வும் இல்லை. ஒரு க்ஷணம் கோஷ்டிநாதன் திருக்கோட்டியூர் எம்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுறதுக்கு என்ன, நினைச்சிட்டு சாப்பிடறதுக்கு என்ன? ஏதோ சாதத்தையே பார்க்காதது போல அப்படியே பாயிரானே இவன். பேசாம இவன் சாப்பிடுற சாதத்தை புடுங்கி தூக்கி போட்டுட்டு புல்ல கொண்டு கொடுங்கோ சாப்பிடட்டும், புல்ல கொண்டு கொடுங்கோன்னு கூட சொல்லல, புல்லை திணிமினேன்றார். இந்த பசுவுக்கு வைக்கோலை கொண்டு போடுறது போல அவன் வாயில புல்ல திணிங்கோ அப்படின்றார். என்ன அர்த்தம்னா, இவன் மனுஷனா இருக்கிறதுக்கே லாய்க்கில்ல, மிருக ஜாதியில சேர்த்து விடுங்கோ, மிருகம் சாப்பிடுறாப்பல புல்ல சாப்பிட்டு உணர்ச்சி இல்லாம இருந்துருக்கான் அப்படின்னு ஆழ்வார் பரிகாசம் பண்றார். அப்படின்னா அவன் இருக்கிறது ஒன்னும் பிரயோஜனம் இல்லைன்னு. இளவாளைகள் அப்படின்னா, வாழைன்னு சொல்லக்கூடியது ஒரு வகை மீன், வாழை மீன் பேரு. அந்த மீன்கள்லாம் நிறைய கழனிகள்ல ஏரிகள்ல சந்தோஷமா வசிக்கக்கூடிய மீனினங்கள். பார்க்கறதுக்கு பாம்பு போல நன்னா நீண்டு ஒல்லியான சரீரத்தோட கூட இருக்கக்கூடியதான ஒரு மத்சியம் அது. இளவாளைகள் அப்படின்னா இளமை பொருந்திய வாழை மீன்கள். இளம் வயசுல நல்ல துடிப்போடு கூட நல்ல ஆரோக்கியமா சந்தோஷமா ஜோடிகளோட வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இளமையான வாழை மீன்கள். அது என்ன பண்றதா, வயல்ல நிறைய ஜலசமிருத்தி இருக்கிறபடினால சேரும் சகதியுமா இருக்கிற வயலுக்கு நடுவுல அப்படியே சந்தோஷமா ஆடிண்டும் பாடிண்டும் துள்ளி குதிச்சு விளையாடிட்டு இருக்கான். அந்த சேற்றிலே ஆமைகளும் கூட வசிக்கிறதாம். குளிர்ச்சியா இருக்கிறபடினால ஆமைகள் வசிக்கிறதா அங்க. அந்த ஆமைகளினுடைய முதுகு இருக்கு பாருங்க, கூடு, அதுக்கு மேல ஏறிண்டு குதிச்சுண்டு விளையாடிட்டு இருக்கான். அத்தனை சந்தோஷம். சேர்லயே அப்படியே வாய்ந்துண்டு வளைஞ்சுண்டு போயிட்டு வந்துட்டு பாய்ந்துண்டு சந்தோஷமா இருக்கு. அங்கங்க ஆமைகளை பாக்குறச்ச அப்படி ஜம்ப் பண்ணி அது முது மேல ஏறுறது, திரும்ப குதிக்கிறது, அப்படி சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கு. விளையாடி என்ன பண்றதுன்னா, தூமலர் சாடி போய் தீமை செய்து. தூய்மையான புஷ்பங்கள் சேத்துல அங்கங்க பூத்திருக்கான், செந்தாமரை புஷ்பங்கள், சேற்றில் மலர்ந்த செந்தாமரைன்னு சொல்றோமே, அந்த மாதிரி கழனியில இருக்கக்கூடியதான சேற்றிலே செந்தாமரை மலர்கள் பிரகாசமா அங்கங்க மலர்ந்திருக்கின்றன. இது சேத்திலேயே போயிட்டு வந்துட்டு இருக்கு. அங்கங்க ஆமைகளை பார்த்தா ஏதோ ஒரு சின்ன குன்று போல ஒரு மலை போல தெரியறது ஆமையனுடைய முதுகு கூடு. அது மேல ஏறுறது, அப்புறம் மலையில இருந்து கீழே குதிக்கிறாப்புல குதிக்கிறது, குதிச்சு குதிச்சு எகிரி எகிரி விளையாடுறது. அதோடு கூட சேர கரடு முரடுமா இருக்கும், ஒரு ஸ்மூத்தா இருக்காது.
அதே தாமரை புஷ்பம்னு சொல்லக்கூடியது நல்லா மென்மையா இருக்கிறபடினால, வாசனையா இருக்கிறபடினால அழகா ஆசையா அது மேல ஏறுறது, அதை போட்டு கசக்கி போடுறாப்புல அப்படி இப்படி போயிட்டு வர்றது. இது கோணாமானாவா அப்படி இப்படி போயிட்டு வந்ததானா அந்த புஷ்பம் தானா கசங்கி போறது ஒன்னும். சாடி அப்படின்னா கசக்கின்னு அர்த்தம். சாடி போய் அப்படின்னா கசக்கி கொண்டு அந்த செந்தாமரை மலர் மேலே போய்கொண்டும் வந்து கொண்டும் அதை கசக்கக்கூடியது. பூவாட்டமா பாத்துக்கணும்னு சொல்றாள் ஒழிய, புஷ்பம்னு சொல்லக்கூடியது கசக்காம இருந்தாதான், அழுக்கா இருந்தாதான் மென்மையா இருக்கும். அப்படி இல்லாமல் அதை கண்ணாவின்னான்னு ஹேண்டில் பண்ணோமானா கசங்கி போறது ஒன்னும். அந்த மாதிரி ஒரு 4 வாழை மீன்கள் ஒரு தாமரை புஷ்பத்துல ஏறியும் இறங்கியும் குதிச்சுண்டு அது மேல போட்டு அடிக்கிறச்ச அது கசங்கி போறதாம். தூமலர் தூய்மையான நல்ல தாமரை புஷ்பங்கள் கசக்கும்படியாக ஆகிட்டு அப்படியெல்லாம் தீமை செய்து கொண்டு விளையாடுறதாம் அந்த வாழை மீன்கள். தூமலர் சாடி போய் தீமை செய்து விளையாடு அப்படின்றார். என்ன தீமை பண்றது அப்படின்னா, சேத்துல இந்த வாழை மீன்கள், ஆமை இதெல்லாம் இல்லாம இன்னும் நிறைய சின்ன சின்ன ஜந்துக்கள்லாம் இருக்கும். வயல்கள்ல நண்டுகள்னு சொல்லக்கூடியதான உயிர்கள் இருக்கும். இன்னும் சில புழுக்கள், பூச்சிகள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். சேரானது அப்படியே சலனம் இல்லாம இருக்கிறச்ச அது வாழ்க்கையை பார்த்துட்டு பேசாம இருக்கும். ஆனா இது நன்னா போயிட்டும் வந்துட்டோம் கலக்கி ஓடி குதிச்சு விளையாடுறபடினால, அந்த சேத்தை கலக்கி விடுறபடினால அதுல இருக்கிற ஜந்துக்கள்லாம் இதால அதுங்களுக்கு ஏதானும் துன்பம் துயரம் வரப்போறதுன்னு பயந்துண்டு அந்த சேத்தை விட்டு அந்த கழனியை விட்டு வெளியே போயிடுறதாம். அந்த மாதிரி க்ஷுத்ர ஜந்துக்கள், அல்பமான சின்ன ஜீவராசிகள், இந்த வாழை மீன்களுக்கு சமானமா அதோடு கூட எதிர்த்து சண்டை போட முடியாத ஜீவராசிகள் பயந்துண்டு அந்த கழனியை விட்டு வெளியில போற அளவுக்கு இது அட்டகாசம் பண்றதாம். எதுக்கு இத்தனை அட்டகாசம் பண்றது? அத்தனை துஷ்டமான மீன்களான்னா, துஷ்டாலாம் ஒண்ணுமில்லை. இந்த மீன்கள்லாம் சந்தோஷத்துல விளையாடுறது, என்ன பண்றோம்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கு. இந்த மற்ற பூச்சிகள்லாம் இந்த இடத்த விட்டு போனோம், நானே இந்த இடத்த ஆக்கிரமிக்கணும்ன்ற எண்ணமெல்லாம் அதுக்கு இல்ல. நிறைய ஜலசமிருத்தி, நன்னா தீர்த்தம் சாப்பிடுறது, நன்னா குளிர்ச்சியா இருக்கிறபடினால சந்தோஷமா குளிர்றது, ஆமை இருக்கு ஏறி விளையாடுறதுக்கு, தாமரை புஷ்பம் இருக்கு கசக்கி விளையாடுறதுக்கு, இப்படி சந்தோஷமா இருக்கிறது, ஆனந்த மிகுதியில விளையாடுறது. அதனால அது மற்ற ஜீவராசிகளுக்கு தானா தீமையா அமைந்துடுறதாம். அப்படி சந்தோஷமா ஒரு குறையும் இல்லாமல் விளையாடி கொண்டிருக்கக்கூடியதான கழனிகளை உடைய திருக்கோட்டியூர் அப்படின்னு திருக்கோட்டியூர்னுடைய இயற்கை வளத்தை வர்ணிக்கிறார் ஆழ்வார். நாம பலமுறை பார்த்திருக்கோம் ஆழ்வார் ஏன் இப்படி தன் அளவுக்கு இயற்கையெல்லாம் வர்ணிக்கிறார் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் எல்லாம் எம்பெருமானுக்கு சரீரமாக இருக்கக்கூடியது, எல்லாத்துக்குள்ளேயும் எம்பெருமான் இருக்கான். அதனால இந்த வயல்கள், நதிகள், மலைகள், ஆறுகள் அப்படின்னு இயற்கை காட்சிகள் எதை வர்ணிச்சாலும் பெருமாளுடைய திருமேனிய வர்ணிச்சதாருதுன்னு சொல்லக்கூடிய சரீரி பாவம் அதை வெளிப்படுத்துற ஆழ்வார்கள்னு புரிஞ்சுக்கணும். அப்படி ஆச்சரியமா எம்பெருமானுடைய திருமேனி பச்சை பசேல்னு சௌந்தரியமா இருக்கக்கூடியதான கோஷ்டிபுரம்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்திலே திருக்கோட்டியூர் நேமிசேர் தடங்கையினானை, அந்த கோஷ்டிபுரத்தில் நேமி அப்படின்னா திருவாழி ஆழ்வான்னு சொல்லக்கூடிய சுதர்சனன் சக்கரத்தாழ்வார், நேமி சேர் தடம் கையினான், அந்த சுதர்சன ஆழ்வானை பிடித்து கொண்டிருக்கக்கூடிய வலிமையான திருக்கரத்தையினை உடைய எம்பெருமான். சுதர்சனம்னு சொல்லக்கூடியது சக்கரம் தானே, அதை பிடிச்சுக்கிறதுக்கு தடங்கை ரொம்ப வலிமையான கை அவசியமா? சாதாரண கை போறாதான்னா சாதாரண சக்கரம் அல்ல, எம்பெருமானுடைய சங்கல்ப சக்தின்னு சொல்லக்கூடிய விசேஷமான சக்கரம். துஷ்ட ஜந்துக்களை, பேய் பிசாசங்களை, துன்பங்களை எல்லாத்தையும் ஓட்டி அடிக்கக்கூடியதான, விரட்டி அடிக்கக்கூடியதான பவித்திரமான சக்கரம். எம்பெருமானை போலே பரம மங்களமான சக்கரம். கோட்டி சூரியர்களை விட பிரகாசம் கூடுதலா இருக்கக்கூடியதான சக்கரம். சாட்சாத் பெருமானுடைய தேஜஸே ஒரு வடிவு கொண்டு சுதர்சன சக்கரமா வந்ததோன்னு சொல்லும்படியா மகா தேஜஸ்வியா ஜொலிக்கக்கூடிய பிரகாசிக்கக்கூடிய சக்கரம். சாதாரண சக்கரமா எடை போட்டுட வேண்டாம். ஆகையினாலே சாட்சாத் பகவானுடைய ஒரு அம்சமாகவே அந்த சக்கரமானது கருதப்படுகிறது. அப்பேற்பட்ட சக்கரத்தை ஒருத்தன் ஏந்தின்னு இருக்கணும்னா அதை விட வலிமையானவனா, அதை விட வசந்தவனாதான் இருக்கணும் எல்லா விதத்திலையும். ஆகையினாலே அந்த சுதர்சன சக்கரத்தை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் தடங்கையினன், சுதர்சன சக்கரத்தை ஏந்தி பிடிக்கக்கூடிய அளவுக்கு வலிமையான கைகளை உடையவன். எந்த எம்பெருமான்? திருக்கோட்டியூரிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் சௌமிய நாராயணன். திருக்கோட்டியூர் நேமிசேர் தடங்கையினானை, அப்படி சக்கரத்தை புடிச்சுண்டு திருக்கோட்டியூர்ல நின்றுண்டு சேவை சாதிக்கிற பெருமாளை நினைப்பிலா வலி நெஞ்சுடை பூமி பாரங்கள், அவனை ஒரு க்ஷணமும் நினைச்சு பார்க்காத கல் மனசை உடைய இந்த பூமிக்கு பாரமாட்டமா நடமாடின்னு இருக்கிற சில பேர்.
யார் அந்த சில பேர்னா, எம்பெருமான தியானம் பண்ணாதவா, அவனை நினைச்சு பார்க்காதவா, அவன் பேரை சொல்லாதவா. ஆழ்வார்களாட்டமா எப்பவும் 24 மணி நேரமும் பெருமாளை சேவிச்சுண்டு பெருமாளை பாடிண்டு அவனையே நினைச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு க்ஷணமாவது ஒரு காலம் நினையாத, கனவிலே கூட சாப்பிடுறதுக்கு முன்னாடியோ எழுந்துண்டா விட்டோ படுத்துக்கிறதுக்கு முன்னாடியோ ஏதான ஒரு நாளைக்கு ஒரு க்ஷணம் கூடவா கிடைக்காத போயிடுத்து பெருமாளை நினைக்கிறதுக்கு. அப்படியும் நினைக்காமல் கேவலம் சாட்டுண்டு வயிற்றையும் உடம்பையும் வளர்த்துட்டு இருக்கிறதே, அதுகள்லாம் பூமியில இருந்தும் பிரயோஜனம் இல்லை, அதுகள்லாம் பூமிக்கு பாரம் அப்படின்றார். பூமி பிராட்டிக்கு எது பாரம் அப்படின்னா, அதர்மம் பண்றவன், அராஜகம் பண்றவன், சாஸ்திரத்துக்கு புறம்பா நடக்கிறவன், எம்பெருமானிடத்திலே பக்தி இல்லாதவன், எம்பெருமானை நன்றியோடு ஒரு க்ஷணமும் நினைத்து பார்க்காதவன், இவெல்லாம் நடமாடுறதுதான் பூமிக்கு பாரமே ஒழிய வெயிட் ஏறிண்டே போறது, பாப்புலேஷன் ஏறிண்டே போறதெல்லாம் பூமிக்கு பாரம் இல்லை. அதனாலே இவெல்லாம் கேவலம் பூமிக்கு வீண் பாரமாக இருக்கக்கூடியவர்கள், மகா பாதிகளை வாழலாம். அவ சாப்பிடுற சாத்தை வாங்கி அதுக்கு பதிலா புள்ள போடுங்கோ, பூமி பாரங்கள் உண்ணும் சோற்றினை வாங்கி. அவகிட்ட சாதத்தை கொடுக்க வேண்டாம், வாங்கி அவளிடத்துல இருந்து பிடுங்கி அதை விட்டெறிந்து தூர தூக்கி வீசுங்கோ. புள்ளை திணிமினே, ஜந்துக்களுக்கு, அறிவில்லாத பசுக்களுக்கு உணவாக கொடுக்கக்கூடிய புள்ளை கொடுங்கள். அவ்வளவுதான் உங்களுக்கு ஆகாரம். நீ நடந்துக்கிற லட்சணத்துக்கு, எம்பெருமானை நினைக்காத நன்றி இல்லாதனத்துக்கு, பகுத்தறிவு இல்லாத உன்னுடைய ஜடம் போன்ற வாழ்க்கைக்கு இதுதான் ஆகாரம், இதுதான் சரியா இருக்கும். இதை சாட்டியானா நீ சாப்பிடுற ஆகாரத்துக்கு ஏத்த மாதிரியா உன் புத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி நயனமாறது ரெண்டும் சமானமா போடுறது ரெண்டும். நீ மனுஷாலாட்டமா சாட்டுண்டு எம்பெருமான மறந்துட்டோம், நன்றி கெட்டு போய் மிருகமாட்டமா சுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி பரிகாசம் பண்றார். லோகத்திலே அறிவிருக்கக்கூடிய மனுஷனானவன் சாப்பிடுவது சமைத்த பக்குவமான உணவு, அன்னம். அறிவில்லாத, தலிகை பண்ணிக்க தெரியாத, பகுத்தறிவில்லாத ஜீவராசிகள்லாம் பச்சை பசையில் இருக்கக்கூடிய புல் பூண்டு முதலியவற்றை என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிட்டு விடுறது. இது எல்லாரும் ஒத்துக்கொண்ட விஷயம்தான், இதுல ஒன்னும் விசாரம் இல்லை. அப்படி இருக்கிறச்ச மனுஷனுக்கே இருக்க வேண்டிய பகுத்தறிவோட, பக்தியோட, ஆஸ்திக்கியத்தோட, சாஸ்திரத்துல விசுவாசத்தோட, ஏதோ குறைஞ்சபட்சம் ஒரு அனுஷ்டானத்தோட, தர்ம சிந்தனையோட இல்லாத ஒருத்தன் கேவலம் நடமாடக்கூடிய விலங்குகளுக்கு சமானம். அவனுக்கு ஏன் புத்தியை சரியா வைத்துக் கொள்ளக்கூடிய அறுசுவை உணவெல்லாம் போட்டுண்டு, அவனுக்கு ஏன் பதப்படுத்தின ஆகாரம் எல்லாம் போட்டுண்டு, பச்சை புள்ள தூக்கி போடுங்க, சாட்டு மாடாட்டமா சுத்தின்னு இருக்கட்டும், பெருமாளை நினைக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் எப்படி இருக்கக்கூடாதுன்னு ஆழ்வார் இங்கே காட்டுறார். அப்ப எப்படி இருக்கணும்னா, ஒரு க்ஷணமாவது எம்பெருமானை நினைப்பவனாக மனுஷன் இருக்க வேண்டும் அப்படின்றதே உணர்த்துறார் ஆழ்வார். 6வது பாசுரம், பூதமைந்தொடு வேள்வியைந்து புலன்களைந்து பொறிகளால் ஏதமொன்றுமிலாதவன் கையினார்கள் வாழ் திருக்கோட்டியோர் நாதனை நரசிங்கனை நவின்றேத்துவார்கள் உழக்கிய பாத தோலிபடுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்ததே. இந்த கோஷ்டிபுரத்து எம்பெருமான் சௌமியநாராயணன் இருக்கானே, அவனையும் இந்த ஊர்ல நிருசிம்ம அவதார காட்சியை காட்டிக்கொண்டு தெற்காழ்வான் வடக்காழ்வான் 2 நிருசிம்மர்கள் இருக்காளே, அவளையும் எவன் எப்போதும் நினைத்து கொண்டு திரிகரண சுத்தியோடு கூட மனம் மொழி மெய்களால் தப்பில்லாதவனா, தோஷம் இல்லாதவனா, பகவானுக்கும் பாகவதாலுக்கும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கானோ, அந்த உத்தமமான ஸ்ரீ வைஷ்ணவனுடையதான ஸ்ரீபாத தூளி, அந்த ஸ்ரீ வைஷ்ணவன் கால் பூமியில படுறது, அந்த திருவடியில ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய மண் தூசி இருக்கு பாருங்க, ஸ்ரீ வைஷ்ணவா அப்படியே மண்ல நடந்து போறச்ச அவ திருவடியில இருந்து படக்கூடிய தூசியானது காற்றிலே கலந்து புழுதியாட்டமா பறக்கிறதே, அந்த புழுதி லோகத்துல படுறதுனால இந்த உலகம் பாக்கியம் பண்ணித்தான். என்ன பாக்கியம் பண்ணினோமோ தெரியலையே, இப்ப ஏற்பட்ட ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ உத்தமருடைய ஸ்ரீபாத தூளி நம்ம மேல படுறதே அப்படின்னு லோகம் தன்னை பாக்கியம் பண்ணினதா புண்ணியம் பண்ணினதா நினைச்சுக்கிறதாம். எதனால அவளுக்கு அப்பேற்பட்ட ஒரு ஏற்றம் வந்தது சொல்றார் ஆழ்வார். பூதம் 5, பூதம் 5ன்னா பஞ்சபூதங்கள், நிலம் நீர் தீ கால் விசும்புன்னு சொல்லக்கூடிய 5 பூதங்கள். 5 பூதங்கள் அப்படின்னு சொன்னது எதற்காகன்னா, பாஞ்ச பௌதிக சரீரம்னு சொல்லக்கூடிய நம்முடைய உடம்ப சொல்றது. இங்கே பஞ்சபூதங்களினால் ஆன நம்முடையதான சரீரம் இருக்கு, அதை சொல்றது. பூதமைந்தொடு பஞ்சபூதமயமாகிய சரீரத்தினாலே
வேள்வி 5. வேள்வி அப்படின்னா யாகம், யஜ்ஞம். 5 வேள்வி அப்படின்னா பஞ்சமகா யஜ்ஞங்கள்னு சொல்லக்கூடியதான அனுஷ்டானம். ஒரு பிராமணன் அனுஷ்டிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டதான வசந்த அனுஷ்டானம் பஞ்சமகா யஜ்ஞம்னு சொல்லக்கூடிய அனுஷ்டானம். 5 பெரிய யஜ்ஞங்கள். என்னென்ன யஜ்ஞங்கள் 5 பெருசு அப்படின்னா, முதல்ல பிரம்ம யஜ்ஞம். இங்கே பிரம்மம்னு சொல்லப்படுவது சப்த பிரம்மம்னு சொல்லக்கூடியதான வேதம். ஒரு பிராமணனானவன் உபநயனம் பண்ணி கொண்டு வேதத்தை அத்தியனம் பண்ணி தினம் அந்த வேதத்துல ஒரு பாகமா சொல்லி வேதத்தினாலே எம்பெருமானை ஆராதிப்பதாகிற பிரம்ம யஜ்ஞம்னு சொல்லக்கூடியதான அனுஷ்டானம். வேதத்தை பூர்ணமா அத்தியனம் பண்ணிட்டு இப்ப நம்ம பாசுரங்கள்லாம் இன்னைக்கு 100, நாளைக்கு 100, நாளன்னைக்கு 100 அப்படின்னு சேர்த்துட்டே 4000 பூர்த்தி பண்றது போல வேதம் பூர்த்தியா என்ன வேதத்தை அத்தியனம் பண்ணிருக்கானோ அந்த வேதம் பூர்த்தியா நாளுக்கு கொஞ்சம்னு பிரிச்சுண்டு குறிப்பிட்ட நாள்களுக்குள்ள ஒரு முறை வேதத்தை சொல்லி முடிக்கிறது, திரும்ப அடுத்த ஆவர்த்தி ஆரம்பிக்கிறது, அப்படி தொடர்ந்து போயிட்டே இருக்கும். இந்த பிரம்ம யஜ்ஞத்திற்கு அனத்தியன காலம் எல்லாம் கிடையாது. அனத்தியன காலம்னு சொல்லக்கூடியது வேதத்தை புதுசா கத்துக்கிறதுக்கும் அதை ரிவைஸ் பண்றதுக்கும் தான் அனத்தியன கால விதிகள் எல்லாம் பொருந்தும். மற்றபடி நித்தியம் பண்ண வேண்டிய சந்தியாவந்தனம் போலே, ஸ்நானம் போலே, பகவதாராதனம் போலே நித்தியம் பண்ண வேண்டிய அனுஷ்டானம் அது பிரம்ம யஜ்ஞம்னு பேரு. மனப்பாடம் பண்ணின வேதத்தை மறக்காமல் தினம் சொல்லுதல், கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி 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 வேதம் முழுக்க சொல்லி முடிக்கிறது அப்படின்றது பிரம்ம யஜ்ஞம்னு சொல்லக்கூடிய அனுஷ்டானம். இந்த அனுஷ்டானத்தினாலே பிரம்மம்னு சொல்லக்கூடிய எம்பெருமானை பிரீத்திப்படுத்துகிறோம். அதோடு கூட 2வது தேவ யஜ்ஞம்னு சொல்லக்கூடியது. இங்கே தேவ யஜ்ஞம் அப்படின்றதுக்கு 2 அர்த்தம். சாமான்யமா தேவர்களை குறித்து பண்ணக்கூடிய யஜ்ஞம்னு வச்சுட்டா இந்த வைஸ்வதேவம் முதலான கர்மாக்கள், விஸ்வே தேவர்னு சொல்லக்கூடிய தேவர்களுக்கு ஆகாரம் போடுறதா வைஸ்வதேவம்னு ஒரு கர்மா பண்றோமே, அந்த மாதிரியான கர்மாக்கள்லாம் சாமான்யமா இருக்கக்கூடிய தேவர்களுக்கு ஆகாரம் போடுறது. அல்லது இங்க தேவன் அப்படின்ற சப்தத்துக்கு தேவாதி தேவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை வைத்துக் கொண்டால் பகவத் ஆராதனம், சாலகிராமாராதனமோ விக்கிரகாராதனமோ ஔபாசனம் அப்படின்னு சொல்லி அக்னி ரூபமா பெருமாள் ஆராதனம் பண்ணக்கூடிய உபாசனையோ இதெல்லாம் பண்ணக்கூடியது தேவயஜ்ஞம். தேவாதி தேவனான எம்பெருமானை குறித்து பண்ணப்படுகிறதான யாகம், நித்திய யாகங்கள் இதெல்லாம். அக்னௌ திஷ்டதி விப்ரானாம் ஹிருதி திஷ்டதி யோகினாம் பிரதிமாஸ்வ பிரபுத்தானாம் சர்வத்திர சமதர்ஷினாம் அப்படின்னு ஸ்ரீபாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்துல ஸ்ரீபாஞ்சராத்திராதிகாரத்துல எடுக்கிறார் பிரமாணம். எம்பெருமானை எல்லாரும் எப்படி உபாசனை பண்றா, எப்படி உபாசனை பண்ணலாம், எப்படி ஆராதிக்கலாம் பெருமாளை அப்படின்னா, விப்ரௌ திஷ்டதி அக்னௌ திஷ்டதி விப்ரானாம் அப்படின்னா, விப்ரன் பிராமணன் பிரம்மத்தை எம்பெருமானை ஸ்ரீமன் நாராயணனை அக்னியிலே காண்கிறான் அப்படின்றார். அப்ப ஔபாசனம்னு சொல்லக்கூடியதான கர்மாவை நித்தியம் பண்ணிக்கொண்டு ஒரு கிரகஸ்தனான பிராமணன் அந்த ஔபாசன அக்னியிலே எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை காண்கிறான். அந்த ஔபாசன அக்னியில என்னவெல்லாம் ஹவிஸ் சமர்ப்பிக்கிறானோ அதெல்லாம் ஸ்ரீமன் நாராயணனை குறித்து பண்ணப்படுகிற உபசாரங்கள்னு சொல்லக்கூடிய பகவத் ஆராதனம். அந்த ஔபாசன அக்னியிலே ஜோதி ஸ்வரூபமாக ஸ்ரீமன் நாராயணன் சுடர் விடுகிறான், இவனுக்கு சேவை சாதிக்கிறான். அந்த மாதிரி வேதாத்தியனம் பண்ணி வேதத்திலே சொல்லப்பட்ட கர்மாக்களை பண்ணக்கூடிய தகுதி உடைய பிராமணன் எம்பெருமானை அக்னி ஸ்வரூபமா சேவிக்கிறான்னு பிரமாணம் சொல்றது. அந்த மாதிரி ஔபாசனங்கள் பகவத் ஆராதனம் இதெல்லாம் பண்ணி தேவாதி தேவனான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை பரபிரம்மத்தை ஆராதிப்பது தேவயஜ்ஞம். அடுத்தது பித்ருயஜ்ஞம். தர்ப்பணம் பண்ண வேண்டிய காலங்கள்ல தர்ப்பணம் பண்ணி பித்ருதேவதைகளை ஆராதிக்கிறது, ஸ்ரார்த்தம் பண்ண வேண்டிய நாள்கள்ல ஸ்ரார்த்தம் பண்ணி பித்ருதேவதைகளை ஆராதிக்கிறதெல்லாம் பித்ருக்களை குறித்து பண்ணக்கூடிய பித்ருயஜ்ஞம். அடுத்தபடியா பூத யஜ்ஞம். பூதங்கள் அப்படின்னா பிராணிகள், பிராணிகளுக்கு ஆகாரம் அன்னமோ பழமோ ஜலமோ கொடுக்கறது, பசுவுக்கு புல்ல போடுறதோ பசுவுக்கு ஏதான ஆகாரங்கள் போடுறதோ அல்லது குளத்திலே இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொறியிடுவதோ வேற ஏதானும் ஜந்துக்கள் வந்தாதுகளுக்கு வாழைப்பழம் முதலான ஏதோ ஒன்று கொடுக்கறதோ, அந்த மாதிரி பிராணிகளுக்கு நம்மளால முடிஞ்ச ஆகாரமோ தீர்த்தமோ, வெயில் காலத்துல பறவைகளுக்கெல்லாம் கொட்டாங்குச்சில தீர்த்தம் குத்தி வைக்கிறது, பானையில தீர்த்தம் குத்தி வைக்கிறது, அந்த மாதிரி நம்மளால இயன்றது மற்ற பூதங்களுக்கு ஆகாரம் அளித்தல். கடைசியா மனுஷ்ய யஜ்ஞம். மனுஷியாளுக்கு பண்ணக்கூடிய யஜ்ஞம். மனுஷியாலை எப்படி யஜ்ஞம் பண்ணி ஆராதிக்கிறது, வயிறார சாதம் போடுறது. உத்தமமான ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணர்கள் நம்ம ஆத்துக்கு யாரானும் சாப்பிட வரமாட்டாளா அப்படின்னு காத்துட்டு இருந்து தலிகையை பண்ணி வச்சுட்டு
வாசல்ல அதிதி பிராமணா யாரான வராலான்னு பார்த்து வந்தாலானா அவளை ஆத்து கூட்டு கைகால நம்ம ஜலம் எல்லாம் கொடுத்து இடம் பண்ணி ஆசனம் கொடுத்து உட்காத்தி வச்சு வயறார அவளுக்கு சாதம் போட்டு அவ திருப்தியா ஆத்துல இருந்து போகணும். அதுக்கு அதிதி சத்காரம் அப்படின்னு பேரு. தமிழ்ல விருந்தோம்பல்னு சொல்றோம். அந்த அதிதி சத்காரத்துக்கு பேர் போனது இந்த திருக்கோட்டியூர்னு சொல்லக்கூடிய திவதேசம். எப்போன்னா ஆழ்வார் காலத்துல, ஆழ்வார் காலத்துக்கு முன்னால, ரிஷி காலத்துல அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் திருக்கோட்டியூர் சதியாராதனைக்கு பேர் போனது. இன்னைக்கும் மாசி மகத்தப்ப திருக்கோட்டியூர் சௌமியநாராயணனுக்கு விசேஷமா தெப்போத்சவம் நடக்கிறது. திருக்கோட்டியூர் தெப்போத்சவம் ரொம்ப விசேஷமான உற்சவம். பெரிய தெப்பகுளம், ஸ்ரீரங்கத்தை காட்டிலும் பெருசு. ரொம்ப ஆச்சரியமா பெருமாள் தெப்போத்சவம் கண்டருள்வர். கோவிலுக்கு முன்னால இருக்கக்கூடிய தேவ புஷ்கரணி இருக்கே, திருப்பார்கடல் தீர்த்தம், அது தெப்பக்குளம் இல்ல. அங்க இருந்து திருச்சி வர வழியில கோவில்ல இருந்து 1 மைல் தூரத்துல தனியா பெரிய தெப்பக்குளம் இருக்கு. சுத்தி காடு போல இருக்கும் இடம். அந்த தெப்போத்சவம் விசேஷம். அந்த தெப்போத்சவ சமயத்திலே பண்ணப்படுகிற ததி ஆராதனை ரொம்ப விசேஷம். எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் அத்தனை ஆயிரம் பேருக்கும் சாதம். இன்னைக்கும் ஒரு காலத்துல கோஷ்டீபுரம் சுவாமி மாதிரி மகான்கள்லாம் அந்த ஊரை சேர்ந்தவாளானபடினாலே விசேஷமா வைதிக பிராமணாளுக்கெல்லாம் ததியாராதனை எல்லாம் சுவாமியாத்துல நடந்திருக்குன்னு பெரியவா சொல்லுவா. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்ப போனாலும் சாதம் கெடுக்கும்படியான ஒரு திவதேசம். குறிப்பா உற்சவ காலங்கள் எல்லாம் ஒருத்தரும் பட்னியா வர முடியாது, வயலார சாப்பிட்டு வரும்படியா உபசரித்து அனுப்பக்கூடியதான அதிதி சத்காரம், மனுஷ யஜ்ஞம் நடக்கிற ஊர் இன்னைக்கும். இப்படி பிரம்ம யஜ்ஞம், தேவ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், பூத யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம்னு சொல்லக்கூடிய பஞ்சமகா யஜ்ஞங்களை 5 வேள்வின்னு சொல்றார் ஆழ்வார். 5 புலன்கள் அல்லது புலன்கள் 5, கண், காது, மூக்கு, நாக்கு, உடல்னு சொல்லக்கூடிய 5 புலன்கள். பொறிகள் 5 அப்படின்னா 5 பொறிகளால். ஸ்பர்ஷம், தொடு உணர்ச்சி, சென்சேஷன் ஆஃப் டச். ரசம் அப்படின்னா சுவை. ரூபம், கண்ணாலே தெரியக்கூடியதான வடிவம். கந்தம், வாசனை. சப்தம், காதாலே உணரப்படுகிறதான சப்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 பொறிகள், பஞ்ச இந்திரியங்கள்னு சொல்றோமே அது. இந்த எதாலையுமே ஏதம் ஒன்றும் இல்லாத வன்கையினார்கள் அப்படின்னா ஒரு குற்றமும் இல்லாதவர்களான வள்ளல் தன்மை உடையவர்களாம் இந்த திருக்கோட்டியூர் ஸ்ரீ வைஷ்ணவாள்லாம். ஏதம் ஒன்றும் இல்லாத வன்கையினார்கள் அப்படின்னா எந்த விதமான குற்றமும் இல்லாதவர்களான உதார சுபாவமுடைய வள்ளல் தன்மையுடைய கைகளை உடையவர்கள். வாரி வாரி கொடுக்கிறவா, வாரி வாரி சாதம் போடுறவா. அப்போ பூதம் 5, வேள்வி 5, புலன்கள் 5, பொறிகளால் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. என்ன அர்த்தம்? பஞ்சபூதத்தினாலான சரீரத்திலும் ஒரு குற்றமும் இல்லாதவா. அப்படின்னா உடம்பால யாரையும் வெய்யறதோ, தூஷிக்கிறதோ, சபிக்கிறதோ, அடிக்கிறதோ, தொல்லை பண்றதோ, ஹிம்சிக்கிறதோ பண்ண மாட்டா. இவா சரீரத்தினால மற்றவாளுக்கு உபகாரம் தானே ஒழிய ஒருத்தருக்கும் ஒரு சிரமமோ கஷ்டமோ உபதிரவமோ கிடையாது. அதனால பூதம் 5 குற்றமொன்றில்லாதவர்கள், ஏதமொன்றில்லாதவர்கள். 5 வேள்வி பஞ்சமகா யஜ்ஞங்கள்ல இவர்களிடத்திலே ஏதம் ஒன்றும் இல்லை. அப்படின்னா பஞ்சமகா யஜ்ஞங்கள் எல்லாம் தவறாம முறைப்படி முழுசா அனுஷ்டிக்கிறவா. ஏதோ ஒரு நாள் பண்ணுவா, 10 நாள் பண்ண மாட்டான்லாம் கிடையாது. அதே மாதிரி 5 யஜ்ஞங்கள்ல 1ஓ 2ஓ பண்ணுவா, மீதி எல்லாம் பண்ண மாட்டான்லாம் கிடையாது. பஞ்சமகா யஜ்ஞங்களையும் பூரணமாக பண்ணக்கூடிய பரமைகாந்தி ஸ்ரீ வைஷ்ணவா. 5 புலன்களாலே யாருக்கும் ஹிம்சை பண்ணாதவா, குற்றம் ஒன்றில்லாதவா. பண்ற காரியெல்லாம் நன்னா பண்றா சுவாமி, ஆனா தப்பானதெல்லாம் பாக்குறா, அதனால கண்ணுக்கு தோஷம் உண்டு. தப்பான விஷயங்களை எல்லாம் கேட்கறா, அதனால காதுக்கு தோஷம் உண்டு. ஆகாத வாசனையெல்லாம் முகர்றா, அதனால மூக்குக்கு தோஷம் உண்டு. கண்டதையும் சாப்பிடுறா, நாக்குக்கு தோஷம் உண்டு. கண்ட மாதிரி அலையறா, அதனால சரீரத்துக்கு தோஷம் உண்டு. அப்படின்னு இவளுடைய 5 புலன்களை குறித்து எந்த ஒரு குற்றமும் இவர்களிடத்துல சொல்ல முடியாது. கண்ணாலே பார்ப்பது பகவானையும் பாகவதாலையும், காதாலே கேட்பது பகவானுடைய பெருமையையும் பாகவதாலுடைய பெருமையையும், மூக்காலே நுகர்வது எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட புஷ்பம், சந்தனம், துளசி, அவன் பிரசாதம் முதலான உத்தம வஸ்துக்களை, நாக்காலே சுவைப்பது எது எம்பெருமானுக்கு சாஸ்திர ரீதியா தயார் பண்ணப்பட்டு கண்டருள பண்ணப்பட்டதோ அந்த பிரசாதத்தை. மத்தியானம் ஒரு வேளை, ராத்திரி ஒரு வேளை பெருமாள் அம்சேஞ்ச பிரசாதத்தை இலையில போட்டு சாப்பிடுறாளே, அதோட சரி. எதன்னா அதை எடுத்து வாயில போட்டுக்கிற வழக்கம் இல்லை. சரீரத்தினாலும் ஒரு குறையும் இல்லாதவர்கள். உடலாலே ஒழுக்கமா இந்திரியங்களை கட்டுக்குள்ளே வைத்துக் கொண்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்காகவே, பாகவதாலுக்கு கைங்கரியம் பண்றதுக்காகவே பெருமாள் கொடுத்த சரீரம்னு சுத்தபத்தமா இருக்கக்கூடியவா. 5 பொறிகள், பஞ்ச இந்திரியங்களாலே வரக்கூடியதான எந்த தோஷமும் கூட இல்லாதவர்கள். இப்படி எந்த விதத்துல பார்த்தாலும் இவா மேல ஒரு குறையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லும்படியா பத்திரமாத்து தங்கமா இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள். ஏதம் அப்படின்னா குற்றம், தோஷம்னு அர்த்தம்.
ஏதம் ஒன்றும் இல்லாத ஒரு குற்றமும் சொல்ல முடியாதபடியான உத்தம ஸ்ரீ வைஷ்ணவர்கள். சுவாமி எல்லாம் சரி, ரொம்ப சுத்தமானவாதான், ஆனா நல்ல மனசு இல்ல, வாரி வழங்க மாட்டேன்றா, யாரானும் கஷ்டம்னு போய் நின்னா கதவை சாத்து விடுறா, பசின்னு போய் நின்னா சாதம் போடுறது இல்ல, அப்படியாவது குறை சொல்ல முடியுமா? அதுலயும் குறை சொல்ல முடியாது. வன் கையினார்கள், வள்ளல் தன்மையோட கூடின கை, வாளுக்கு கொடுத்து கொடுத்தே சிவந்த கைகள். வன் கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர் நாதனை. இப்பேற்பட்ட உத்தமமான தோஷம் சொல்ல முடியாத வள்ளல்களாக இருக்கக்கூடிய உத்தம ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வாழக்கூடியதான திருக்கோட்டியூரிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய நாதனை, திருக்கோட்டியூர்னு சொல்லக்கூடிய திவ்ய தேசத்திற்கு நாதனா சுவாமியாக இருக்கக்கூடிய சௌமியநாராயணனை, அல்லது திருக்கோட்டியூரோட சேர்த்து மத்த லோகங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் நமக்கும் எல்லாருக்கும் நாதனா சுவாமியா இருக்கக்கூடிய கோஷ்டிநாதனை, நரசிங்கனை, எந்த க்ஷேத்திரத்துல நிருசிம்மாவதாரம் பண்ணி ஹிரண்யன சம்ஹாரம் பண்றேன்னு சங்கல்பித்துக் கொண்டு இந்த அஷ்டாங்க விமானத்திலே தட்சிணேஸ்வர நிருசிம்மனாகவும் உத்தரேஸ்வர நிருசிம்மனாகவும் ரெண்டு நிருசிம்ம ரூபத்தோட சேவை சாதிக்கிறானோ அந்த நரசிம்மஸ்வரூபியுமான எம்பெருமானை நவின்று ஏத்துவார்கள். நவின்று அப்படின்னா சொல்லி அனுசந்தித்து, கோஷ்டிநாதா, சௌமிய நாராயணா, உரகமில்லனையானே, நிருசிம்மா அப்படின்னு அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை வாயாலே சொல்லி ஏத்துபவர்கள், ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய பாகவதா. இந்த கோஷ்டிபுரம் விஷயமான ஆழ்வார் பாசுரங்களை சொல்லி அவனை ஸ்தோத்திரம் பண்றதோ, அல்லது அவனுடைய அஷ்டோத்திர சதநாமாவலியை சொல்லி அவனை ஸ்தோத்திரம் பண்றதோ, அல்லது கோஷ்டிநாதன் விஷயமா ஆச்சாரியர்கள் பண்ணின ஸ்தோத்திரங்கள், பராசர பட்டர் கோஷ்டிநாத ஸ்தவம்னு ஒரு கிரந்தம் பண்றாருன்னு சொல்றார். அந்த மாதிரி பூர்வாச்சாரியர்கள் யாரானும் பண்ணின எம்பெருமான் விஷயமான ஸ்தோத்திரங்களை சொல்லி அவனை ஸ்தோத்திரம் பண்றதோ, எதுவுமே தெரியலையா, கோஷ்டிநாதா, திருக்கோட்டியூரானே, உரகமில்லனையானே அப்படின்னு அங்க இருக்கிற பெருமாள்கள் பேரை எல்லாம் சொல்றதோ, ஸ்ரீமதே சௌமியநாராயண பரபிரம்மனே நமகான்னு அவனுடைய திருநாம வாக்கியத்தை சொல்றதோ, இப்படி ஏதாவது அவனுடைய திருநாமத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய பாகவதா இருக்கா பாருங்கோ, அவளுடைய பெருமை எப்பேற்பட்டது தெரியுமா? திருக்கோட்டியூர் நாதனை நரசிங்கனை நவின்று ஏத்துவார்கள், உழக்கிய பாத தூளி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்ததே. அவ இந்த பூமியில நடக்கிறச்ச மண் புழுதி அவ திருவடியில பட்டு காத்துல கலந்து அப்படியே பறக்கிறதே, அந்த தூசி இந்த லோகத்துல படுறதுனால இந்த லோகத்தினுடையதான மாசு, அழுக்கமெல்லாம், தோஷமெல்லாம், பாவமெல்லாம், கர்மம் எல்லாம் துடைக்கப்பட்டு விடுகிறதாம். பொதுவா என்ன சொல்லுவோம், தூசி மேல பட்ட அழுக்கு ஆயிடுத்துன்னு சொல்லுவோம். ஆனா இந்த மாதிரி உத்தமமான ஸ்ரீ வைஷ்ணவ பாகவதோத்தமர்களுடைய திருவடி தூசிப்பட்டுதானா, அதனால நாம ஒருத்தர் இல்ல, இந்த லோகமே பாவனமாறுது, பவித்திரமாறுது. பூமி பிராட்டி நினைச்சு போலாம், நம்ம மேல எத்தனை பேர் பாவம் பண்றா, எத்தனை பேர் தப்பு பண்றா, எத்தனை பேர் அநியாயம் பண்றா, எத்தனை உயிர்கள் கதற கதற கொலை பண்ணப்படுறது, எத்தனை உயிர்கள் வழியில ரத்தம் சிந்தி சாகிறது, இந்த தோஷமெல்லாம் எப்படி சுத்தியாகும் அப்படின்னா, இந்த மாதிரி பரம ஸ்ரீ வைஷ்ணவோத்தமர்களாக இருக்கக்கூடிய பாகவதாலுடைய திருவடி தூசிப்பட்ட உடனே பூமிக்கு சுத்தமாயிடுறதா எல்லாம். அப்படி லோகமே பூமி பிராட்டியே வசந்து கொண்டாடக்கூடிய அளவுக்கு மேன்மையான பாகவதாய்வா அப்படின்னு சொல்றார். அந்த ஸ்ரீ பாத தூளி நம்மேல் படும்படியாக நாமும் திருக்கோட்டியூருக்கு போக வேண்டும்னு ஆழ்வாருடைய திருவுள்ளம். கிருஷ்ணாவதாரம் பெருமாள் பண்ணினானே, எந்த குலத்திலே கண்ணனா அவதாரம் பண்ணணும்னு பெருமாள் சங்கல்பிச்சானா, நினைச்சானா. அப்போ எந்த குலமானது கோதூளி வேலையிலே அந்த கோதூளி மேலே படும்படியாக அதன் பின்னால அணுயாத்திரையா போறதோ அந்த குலத்திலே பிறக்கலாம், அதுதான் பாக்கியம் பண்ணின குலம்னு பெருமாள் நினைச்சானா. கோதூளி காலம் அப்படின்னா கார்த்தால சூரிய உதயம் ஆற சமயம், சாயங்காலம் சூரிய அஸ்தமனம் ஆற சமயம், இந்த சமயத்துக்கு கோதூளி காலம்னு பேரு. சூரிய உதயம் ஆற சமயத்துல பசு கூட்டங்களை எல்லாம் மேய்க்கிறதுக்காக, ஆகாரத்துக்காக, தீர்த்தத்துக்காக அதெல்லாம் மேய்ச்செண்டு வரத்துக்கு காட்டுக்கு அழிச்சுட்டு போவாலாம் யாதவர்கள், இடையர்கள்லாம். அப்போ பசுக்கள்லாம் கும்பலா போறது பாருங்க, அதை ஹாய் ஹாய்னு ஓட்டிட்டு போறச்ச எல்லாம் வேகமா ஒண்ணு மேல ஒண்ணு இடிச்சுட்டு போறச்ச அந்த பசுக்களுடைய குளம்படி பட்டு கீழே இருக்கக்கூடிய தூசி பறக்குமா, புழுதி பறக்குமா. பசுக்கள் கூட்டமா வேகமா போச்சுன்னா அந்த பசுக்கள் பின்னாடி ஒரு 2-3 செகண்டுக்கு அப்படியே லோகமே தெரியாதபடிக்கு புழுதி அப்படியே மறைச்சிடும். அந்த புழுதி யார் மேல கார்த்தால படுறதோ அவ பாக்கியம் பண்ணினவா, அவளுடைய பாவம், அவளுடைய மாசு எல்லாம் போயிடுறதுன்னு சாஸ்திரம் சொல்றது. அது யார் மேல படும்னா அந்த பசு கூட்டங்களை ஓட்டிட்டு போறானே இடையன், அவன் மேலதானே படும். ஆகையினாலே அந்த குளம் தான் வசந்த குளம். அதே மாதிரி சாயங்காலம் அதெல்லாம் ஆத்துக்கு ஓட்டிட்டு வரச்சையும் அது வேகமா பறக்கிறச்ச, வேகமா ஓடுறச்ச அதனுடைய பாத தூளி படுறது மேல, அப்பவும் பாவம் போறது.
அந்த மாதிரி கோதூலி வேலையிலே கோதூலி படும்படியாக அதன் பின்னால அணு யாத்திரையா போகக்கூடியவன், பசு, பூரண கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பொண்ணு, முடியாத வயசானவா, வேதாத்தியனம் பண்ணின பிராமணா, இவெல்லாம் வந்தாலானா அவளுக்கு முன்னாடி முதுகு காட்டு நாம போறதில்லை, அவளுக்கு வழி விட்டுட்டா வா, போனா விட்டா வா, பின்னாடி போறதுன்றது அது விசேஷம். அது அந்த மாதிரி இந்த பசுக்களின் பின்னாலே போகக்கூடியதான ஒரு காரியமும் சாஸ்திரப்படி உத்தமமான காரியம். ஆழ்வார் சொல்றார் கண்ணனை, கன்றின் பின் போகேல் கோலம் செய்திங்கே இரு. இந்த பசுக்கள் பின்னாடி போறதுல அப்படி ஒரு சந்தோஷம் உனக்கு, கொஞ்ச நாள் இரு, உன்னோட பேசணும், உனக்கு சாதம் ஊட்டணும், உன்னை குளிப்பாட்டணும், காரியம் இருக்கு உன்னோட. பசுக்களை பார்த்த உடனே பின்னாடியே போயிடாதுன்னு சொல்றாரு ஆழ்வார். அத்தனை தூரம் பெருமாளுக்கு பிடிச்ச காரியம் பசுக்கள் பின்னாடி போறது. எப்படியானா அந்த கோதூலி பட்டு நம்முடைய பாவம் போய் நாம பவித்திரமாறுவோமோ, நம்முடையதான தோஷங்கள்லாம் கழியறதோ, அந்த மாதிரி இந்த ஸ்ரீ வைஷ்ணவ உத்தமா இருக்காளே, இந்த பாகவதாளுடைய திருவடி தூளி பட்டும் இந்த லோகம் பவித்திரமாறுதான். இந்த பேரை தான் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் வச்சுட்டு இருந்தார், தொண்டர் அடிப்பொடி. பகவானுக்கும் பாகவதாலுக்கும் கைங்கரியம் பண்ணக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவா இருக்காளே, அவளுடைய அடி திருவடி பாதம் இருக்கிறதே உள்ளங்கால், அதுல ஒட்டின் இருக்கக்கூடியதான தூசி மண்ணு, அதுக்குதான் தொண்டர் அடி பொடின்னு பேரு. அன்பர் தாழ் தூளி அப்படின்னு அடியவர்களுடைய ஸ்ரீபாதமா இருக்க வேணும், அடியவர்களுடைய ஸ்ரீபாதத்திலே ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய தூசி துகளாக இருக்க வேணும்னு ஆழ்வார் நினைச்சார். அப்படின்னா எத்தனை வசந்த வஸ்து பாருங்க, அது ஒரு பெருமாள் தீர்த்தத்தை போல வசந்த வஸ்து. ஏதத் சமஸ்த பாபானாம் பிராயசித்தம் மனிஷிபிகி நிர்ணீதம் பகவத் பக்த பாதோதக நிஷேவனம் அப்படின்னு ஸ்ரீபாத தீர்த்தத்தை பத்தி விசேஷமா ஸ்லோகம் சொல்றது தர்மசாஸ்திரம். அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்துக்கு எல்லா பாவத்தையும் போக்கடிக்க கூடியதான சக்தி எப்படி வருதுன்னா, மறந்தும் புறந்தொழா மாந்தரா ஸ்ரீமன் நாராயணனையே சேவிக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவ பாகவதோத்தம ஆச்சாரியால் இருக்காளே, அவளுடைய திருவடி அலம்பின ஜலம் அது. அந்த திருவடி சம்பந்தம் தான் அந்த தீர்த்தத்துக்கு அவளை பவித்திரத்தை கொடுக்கறதாம். தீர்த்தம் மட்டும் இல்ல, எது அவ திருவடியில பட்டாலும் அது பவித்திரம் தான். அவ காலுக்கு பாதுகை போட்டுக்கிறா, அந்த பாதுகை எடுத்து நாம கண்ணில் ஒத்திண்டு தலையில வச்சுக்கிறோம், அதுவும் பவித்திரம் தான். அவ காலில் பட்ட, அவ திருவடியில பட்ட அந்த தூசியும் கூட பவித்திரம் தான். அதை எடுத்து அப்படியே கண்ணில் ஒத்திண்டு தலையில போட்டுக்கலாம், தூளி எடுத்து வாயில போட்டுண்டாலும் தப்பில்லை. அப்பேற்பட்ட மகான்களுடைய ஸ்ரீபாத தூளி படுறதுனால இந்த லோகம் பாக்கியமாக உணர்கிறது அப்படின்னு ஆழ்வார் இங்க தெரிவிக்கிறார். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, ஏதம் ஒன்றும் இல்லாத அப்படின்னு சொன்னார், ஒன்னும் குற்றம் ஒன்றும் இல்லாத அப்படின்னு. இத 2-3 விதமா வியாக்கியாத்தா ரசமா அனுபவிச்சு சொல்றார். ஏதம் குற்றம் ஒன்றும் இல்லாதன்னா ஒரு குற்றமும் பண்ணாதவான்னு பொதுவான அர்த்தம். இத ஏதம் இல்லாத ஏதம் ஒன்றும் இல்லாதன்னு 2 விதமா பிரிக்கிறார். எத ஆழ்வார் சொன்ன ஒரு விஷயத்தையும், இப்போ பூதமைந்தோடு ஏதம் ஒன்றும் இல்லாதன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, பஞ்சபூதமயமான நம்முடைய உடம்பினாலே ஒரு குற்றம் இல்லாமல் இருத்தல் அப்படின்னு அர்த்தமா இருக்கு பொதுவா. அந்த பஞ்சபூதமயமான சரீரத்தினாலே ஏதம் இல்லாமல், அதாவது குற்றம் இல்லாமல் இருக்கிறது என்னன்னா, உடம்பால பகவானை சேவித்துக் கொண்டு பகவானுக்கு மட்டுமே கைங்கரியம் பண்ணுவது, வேற காரியங்கள்ல உடம்பு செலுத்துறது இல்லைன்னு சொல்லக்கூடியது உடம்புக்கு குறையில்லாதது. உடம்புக்கு குறையே இல்லாதது, ஏதம் ஒன்றும் இல்லாத அப்படின்னு ரொம்ப டிகிரி ஆஃப் அக்யூரசியோடு கூட உடம்புனால ஒருத்தன் தூய்மையானவன் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா, பகவானுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியத்தை விட உசந்ததான பாகவத கைங்கரியத்தை பண்ணணுமா. சரீரத்துக்கு ஒரு குற்றமும் இல்லைன்னு சொல்லக்கூடியது பகவத் கைங்கரியம், சரீரத்துக்கு குற்றமே இல்லை அப்படின்னு நீட்டி முழக்கி சொல்லக்கூடிய பெருமை பாகவத கைங்கரியம் பண்றவாளுக்கு உண்டுன்னு சொல்றார். அதே மாதிரி பஞ்சமகா யஜ்ஞங்கள் பண்றோமே, அதுலயும் ஏதம் இல்லாதது ஏதம் ஒன்றும் இல்லாததுன்னு 2 சொல்றார். அதுல எது ஏதம் இல்லைன்னா, பஞ்சமகா யஜ்ஞங்களை பிராமணன் தவறாம பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அது பண்ணலன்னா குற்றம், பண்ணா குற்றம் இல்லை, பண்ணலன்னா குற்றம். இவ பண்ணிட்டு இருக்கா தவறாம, ப்ராப்பரா பண்றா, நித்தியம் பண்றா, நன்னா பண்றா, அதனால இவாளுக்கு பஞ்சமகா யஜ்ஞங்களை விட்டவா அப்படின்ற தோஷம் கிடையாது. அப்ப ஏதம் ஒன்றுமில்லாதன்னா பண்ணக்கூடிய பஞ்சமகா யஜ்ஞங்களை எல்லாம் பாகவதாளுக்காகவே பண்ணினாலானா அது ஏதம் ஒன்றுமில்லாத பஞ்சமகா யஜ்ஞம். அது எப்படி? சாதம் போடுறது யாருன்னா அவளுக்கு போடுறதுன்னு இல்லாம பாகவதாலான ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கே சாதம் போடுறது. சார்த்த சமயங்கள்ல விசேஷமா கஷ்டப்படக்கூடிய ஏழை ஸ்ரீ வைஷ்ணவால அழிச்சுட்டு அவளை நிமந்திரணத்துல உட்காத்தி வச்சு அவளுக்கு நல்ல சம்பாவனை வஸ்திரம் எல்லாம் கொடுத்து சொம்பெல்லாம் கொடுத்து அவளுக்கு சகாயம் பண்றது.
அதே மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவால் ஆத்துல பசுக்கள்லாம் வளர்க்குறா, ஜந்துக்கள்லாம் வளர்க்குறான்னா அதுகளுக்கு ஆகாரம் புல்கட்டு வைக்கோல்லாம் வாங்கி தரது. அந்த மாதிரி ரொம்ப ஏழப்பட்ட பிராமணாலா இருப்பா, வாத்தல உபநயனம் அதெல்லாம் பண்றதுக்கு வசதி இருக்காது, அங்கெல்லாம் சம்பாவனை வாங்கிக்காம ₹1 ₹2 வாங்கிட்டு வேத பாராயணம் பண்றது. அந்த மாதிரி எந்த காரியத்தை பண்ணாலும் பாகவத்தாளுக்காகவே பண்ணினா இந்த பஞ்சமகா யஜ்ஞங்கள்லாம் ஏதம் ஒன்றுமில்லாத பரம பவித்திரமான பஞ்சமகா யஜ்ஞ அனுஷ்டானமா இருக்கும். அதே மாதிரி கண் முதலான இந்திரியங்களை எல்லாம் பகவானுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு செலவு பண்றதை காட்டிலும் பாகவதாளுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு செலவு பண்றது உத்தமமானது. ஒரு பாகவதர் கஷ்டப்படுறாரா, அது பார்த்துட்டு நிக்காது, கண்ணால பார்த்த மாத்திரத்துல அவருக்கு போய் உபயம் பண்ணணும். இருக்கிற வஸ்துவை பாகவதாளுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். நீ இருக்கிற ஊர்ல எந்த ஒரு பாகவதனும் பசியோட இருக்க கூடாது, ஆத்து கைசன் வந்து சாதம் போடணும். பாகவதாளுக்கு யாரும் இல்லைன்னா கூட நான் இருக்கேன்னு சொல்லி முந்திந்து போய் அவளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியதா இருக்கணும். அதுக்கு தான் பெருமாள் உனக்கு சரீரத்தை கொடுத்திருக்கான்னு நினைக்கணும். அப்படி சரீரத்தினாலே பகவானுக்கு பண்ற கைங்கரியத்தை காட்டிலும் பாகவதாளுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம் உசந்தது. அதுதான் ஏதம் ஒன்றுமில்லாதது. பரம பவித்திரமா 100% பர்ஃபெக்டா கைங்கரியம் பண்றவான்னா பாகவத கைங்கரியமும் சேர்த்து பண்றவாதான். கேவலம் பகவானுக்கு மட்டும் கைங்கரியம் பண்றவா ஒரு படி குறைவுதான் சொல்றாரு ஆழ்வார். ஆகையினாலே இந்த திருக்கோட்டியூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தங்களுடைய உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் பெருமாளுக்கும் பாகவதாலுக்கும் அர்ப்பணம் பண்ணி பகவானுடைய முகத்திலும் பாகவதாலுடைய முகத்திலும் உல்லாசம், அதாவது மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியவர்கள். பாகவதாலுக்கெல்லாம் கைங்கரியம் பண்ணா என்ன இப்படி கைங்கரியம் பண்றாள் இந்த ஸ்ரீ வைஷ்ணவாலாம், நமக்கு இந்த ஊர்ல இருந்தா நமக்கு ஒரு குறையும் இல்லை போல் இருக்கு, இவெல்லாம் நன்னா இருக்கணும் அப்படின்னு மலர்ந்த முகத்தோட சந்தோஷத்தை காட்டுறாளாம் முகத்துல. அவ முகம் அப்படி தாமரையாட்டம் மலர்றது. பெருமாள் பாக்குறானா, நமக்கு தான் கைங்கரியம் ஓடி ஓடி பார்த்து பார்த்து பண்றான்னு பார்த்தா நம்முடைய பக்தர்களுக்கும் ஓடி ஓடி பண்றாளே, பகவானான எனக்கு என்னுடைய பக்தாளுக்கு என் பிராணனை காட்டிலும் மேலாக இருக்கக்கூடிய பக்தாளுக்கெல்லாம் கைங்கரியம் பண்றா அப்படின்னு சொல்லி அந்த சந்தோஷத்தினால பெருமாள் முகத்துல மலர்ச்சி ஏற்படுறதாம். அப்படி பகவானுடைய முகத்திலும் பாகவதாளுடைய முகத்திலும் மலர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்களை வாழலாம். இவா திருவடி படுறதுனால லோகம் பாக்கியம் பண்ணித்து அப்படின்னு சொல்றார். இது ஆழ்வார் மட்டும் சொல்லல, ஸ்ரீமத் பாகவதத்துல ஸ்ரீ வைஷ்ணவாளுடைய ஸ்ரீபாத தூளியை வர்ணிக்கக்கூடிய உத்தமமான ஸ்லோகம் ஒன்று உண்டு. நம்ம சம்பிரதாயத்துல பெரிய பரமைகாந்திகளா இருந்த ஆச்சாரிய புருஷால வர்ணிக்கிற போது இந்த ஸ்லோகத்தினால வர்ணிப்பா. ஏ கண்டலக்ன துளசி நளினா க்ஷமாலாக ஏவாலலாட்டபலகே உல்லசதூர்த்வ புன்றாக ஏ பாகுமூல பரிச்சின்ஹித சங்க சக்கராக தே வைஷ்ணவாக புவனமாசு பவித்ரயந்தி. எந்த ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ பாகவதோத்தமன் கழுத்திலே தாமரை மணிமாலைகளையும் துளசி மணிமாலையையும் தரித்துக் கொண்டிருக்கிறானோ, எந்த ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ பாகவதோத்தமன் தன்னுடைய தோள்களிலே சங்க சக்கர முத்திரைகளை பதித்துக் கொண்டிருக்கிறானோ, எந்த ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ பாகவதோத்தமன் தன்னுடைய திருமேனியிலே ஊர்துவ புன்றத்தை திருமண் காப்பை அணிந்து கொண்டிருக்கிறானோ, அந்த பாகவத ஸ்ரீ வைஷ்ணவன் நடமாடுறானே, அவனுடைய திருவடியிலிருந்து படக்கூடிய தூசியினாலே இந்த லோகத்திலே இருக்கக்கூடிய மாசு தோஷம் அழுக்கெல்லாம் நீங்கி பரம பவித்திரமா இருந்தான் லோகம். அப்படி திருக்கோட்டியூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்ரீ வைஷ்ணவாலும் இந்த உலகத்தினுடைய மாசை நீக்கி பவித்திரமாக்கக்கூடியவர்கள், பகவானை காட்டிலும் உசந்தவா அப்படின்னு தெரிவிக்கிறார் ஆழ்வார். இந்த பாட்டுல திருக்கோட்டியூர் நாதனை நரசிங்கனை நவீன்றேத்துவார்கள்னு சொல்றாரு. அந்த திருக்கோட்டியூர் நாதன் அப்படின்னா யாருன்னா, படுத்துன்னு இருக்கிற உரகமெல்லனையான், நிந்துன்னு இருக்கிற சௌமிய நாராயணன் அப்படின்னு சம்பிரதாயம். நரசிங்கனைன்னு யார சொல்றாரு அப்படின்னா, நரசிங்கனைன்னா என்ன அர்த்தம், நரசிம்மன் தான் அர்த்தம், லட்சுமி நரசிம்மன் அர்த்தமா இருது. ஆனா இந்த கஷேத்திரத்துல விசேஷமா ஹிரண்ய வதம் பண்ணக்கூடிய நிருசிம்மன், அதாவது தட்சிணேஸ்வர நிருசிம்மன் சொல்லக்கூடிய தெற்காழ்வான், அவரை தான் குறிக்கிறதுன்னு பூர்வாச்சாரியாளுடைய திருவுள்ளம். ஏன்னா இந்த வடக்காழ்வான் ஹிரண்யனை வதம் பண்றதுக்காக அப்படியே லாகவமா புடிக்கக்கூடிய திருக்கோலம். தெற்காழ்வான் தான் ஹிரண்யனை மடியில போட்டுண்டு கொடலை உருவி மாலை போட்டுண்டு அவனை சம்ஹாரம் பண்ணின திருக்கோலம். ஹிரண்யனை பிடிக்கிறத விடவும் அவனை சம்ஹாரம் பண்றதுதான் முக்கியம். அதனாலதான் லோகத்தினுடைய பாரம் நீங்கிட்டு தேவ காரியம் ஆச்சு. திருக்கோஷ்டியூருக்கு எல்லாரும் வந்து மீட்டிங் போட்டாலே அந்த காரியமே சக்சஸ் ஆச்சு. அதனால அந்த நிருசிம்மனைத்தான் ஆழ்வார் இங்க கொண்டாடுறார். அன்னைக்கு ஹிரண்ய சம்ஹாரம் பண்ணி லோகத்தை எல்லாம் அவனுடைய பிடியில இருந்து காப்பாத்தி பழையபடி உன்னுடைய பக்தியை பாகவதாலை நடமாட செய்த எம்பெருமானே ஒன்னு நினைச்சுக்கிறேன். அன்னைக்கு பெருமாள் மாத்திரம் நிருசிம்மாவதாரம் பண்ணி ஹிரண்ய சம்ஹாரம் பண்ணி நம்மளை எல்லாம் ஹிரண்யனுடைய பிடியில இருந்து காப்பாத்தலன்னா நம்மளுடைய நிலைமை என்ன இருக்கும்?
இன்னைக்கு நாமெல்லாம் யதாசாஸ்திரம் எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்னா அதுக்கு நிருசிம்மன் தானே காரணம். அதனால அந்த நிருசிம்மனை நினைச்சுட்டு அவன் பேரை சொல்லிட்டு சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கணுமா நாமும். அப்படி யார் அந்த நிருசிம்மன் மேல நன்றியோடு பக்தியோடு அவனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு அவனை சேவிச்சுண்டு அவனுடைய நாமாவை சொல்லிட்டு இருக்காளோ அவளுடைய திருவடி படுறதுனால இந்த உலகம் பாக்கியம் பண்ணித்து அப்படின்னு திருக்கோட்டியூர் நாதனைன்னு சொல்றது சௌமியநாராயணனை, நரசிங்கனைன்னு சொல்லக்கூடியது தெற்காழ்வானை அப்படின்னு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம்னு வியாக்கியாத்தா தெரிவிக்கிறார். 6வது பாசுரம், குருந்தமொன்று சித்தானொடும் சென்று கூடி யாடி விழாச் செய்து திருந்து நான் மறையோர் ராப்பகல் ஏத்தி வாழ் திருக்கோட்டியோர் கருந்தடமுகில் வண்ணனை கடை கொண்டு கைதொழும் பக்தர்கள் இருந்த ஊரில் இருக்கும் மானிடர் எத்தவங்கள் செய்தார்களோ. இந்த திருக்கோட்டியூர் ஸ்ரீ வைஷ்ணவ இருக்காளே, அவ வசிக்கக்கூடிய ஊர்ல வசிக்கிற மற்ற ஜனங்கள் இருக்காள் ஒன்னும் அவெல்லாம் என்ன தபஸ் பண்ணினான்னு தெரியலையே. ஒரு ஊர்னா ஸ்ரீ வைஷ்ணவா மாத்திரம் இருப்பாளா? எல்லா விதமான மனுஷாலும் இருப்பா. அவைஷ்ணவா இருப்பா, அப்ராமணா இருப்பா, எல்லாருமே இருப்பாள் ஒன்னும். இப்படி தங்களுடைய உத்தமமான அனுஷ்டானத்தினாலே, பகவத் கைங்கரியத்தினாலே, பாகவத கைங்கரியத்தினாலே இந்த லோகம் தூய்மை அடையும்படியா இருக்காளே மகான்கள், நடமாடும் தெய்வங்களா. அவ வசிக்கிற ஊர்ல வேற மனுஷால இருக்காள் ஒன்னும் அவ அந்த ஊர்ல வசிக்கிறதுக்கு எத்தனை பாக்கியம் பண்ணிருக்கா, எத்தனை ஜன்மங்கள்ல புண்ணியம் பண்ணிருக்கா. இவாளுக்கெல்லாம் நடமாடும் புண்ணியம் விற்கக்கூடிய கடைகள்னு சொல்றார் பேர் சுவாமி தேசிகன். இந்த பரமை காந்திகளா ஸ்ரீ வைஷ்ணவ இருக்காளே ஆச்சாரியா எல்லாம் அவளுக்கெல்லாம் நடமாடும் கடைகளாம். மொபைல் ஷாப்பு என்ன விற்கிறா நடந்துட்டே வீதியிலன்னா புண்ணியத்தை விற்கிறாளாம். அது எப்படி சுவாமி புண்ணியத்தை விற்கிறது? இவா எத்தனை தர்மத்தை ஃபாலோ பண்றாளோ, எத்தனை அனுஷ்டானங்கள் பண்றாளோ, எத்தனை ஆச்சாரமா இருக்காளோ, எத்தனை பக்தியா இருக்காளோ, எத்தனை வேதம் சொல்றாளோ, எத்தனை பிரபந்தம் சொல்றாளோ, எத்தனை ஜபிக்கிறாளோ, எத்தனை மந்திரானுஷ்டானங்கள் பண்றாளோ, அந்த தேஜஸ் எல்லாம் இவாளுடைய முகத்திலே இவாளுடைய திருமேனியில் அப்படி பிரகாசிக்கிறது. இவா அப்படி நடந்து போறச்ச யாராவது ஒரு அவைஷ்ணவன், ஒரு பாமரன் இவாளை சேவிக்கும்படியான பாக்கியம் ஏற்பட்டது. அவன் கையை கூப்பி பக்தியா சேவிக்கிறானோ, விழுந்து சேவிக்கிறானோ, அதெல்லாம் அப்புறம். கண்ணாலையானும் பார்த்தான்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி மகான்களை சாதுக்களை தர்சனம் பண்ணினதுனாலேயே அவனுடைய பாவம் போய் அவனுக்கு ஒரு பங்கு புண்ணியம் ஏற்படும். அவன் ஏதாவது மனசுல கெட்டதா பண்ணணும்னு நினைச்சுட்டு இருந்தானா கூட அந்த புத்தி மாறி போய் அந்த கெட்டதை நினைச்சுன்றத மறந்துடுவான். அவன் நல்ல புத்தியில போக அவனுடைய மனசு. அந்த மாதிரி பார்த்த மாத்திரத்துல பாவம் போய் புண்ணியம் வாங்கிட்டாய்வா. எப்படி? காசு கொடுக்காம ஓசிலே வாங்கிட்டா. அதே மாதிரி அந்த பிராமணா நடந்து போயிட்டு இருக்கா, அவ பின்னாடி இவன் போறான், அவ திருவடி தூசி இவன் மேல படுறது, அப்ப இவனுடைய பாவம் போய் இவனுக்கு ஒரு புண்ணியம் ஏற்படுகிறது. அவ கோவிலுக்கு போற, கோவில்ல அர்ச்சக சுவாமி அவளுக்கு நிறைய புஷ்பமோ பிரசாதமோ பழமோ கொடுத்துருக்கார், அத்தனையும் வாங்கிட்டு போய் என்ன பண்றது, வழியில யாருக்கானும் கொடுத்துடலாம்னு நினைச்சுட்டு வரா. அப்ப வழியில ஏதோ ஒரு மாடு மேய்ச்சிட்டு ஒருத்தன் வரான், ஏதோ வித்துண்டு ஒருத்தன் வரான், உழைச்சிட்டு ஒருத்தன் வரான். வரச்சே அப்பா இந்தா வாங்கிக்கோன்னு கொடுக்குறார். பெருமாள் பிரசாதமே வசதி, அதுவும் இந்த மாதிரி மகான்கள் கையால வாங்கிக்கிற பிரசாதம் இன்னும் வசதி. அந்த பிரசாதத்தை வாங்கி அவன் ஷாட்டானானா அவனுடைய பாவம் போய் அவனுக்கு புண்ணியம் கிடைக்கிறது ஒன்னும். ஒருத்தர் ரொம்ப நல்லவனா இருக்கான், சுவாமி வரார், ஐயர் வரார் அப்படின்னு அவரை பார்த்து கையை கூப்பிடுறான். உடனே பக்தியா கையை கூப்பிடுறானே, அவன் நன்னா இருக்கட்டும்னு சொல்லி இந்த சுவாமி அப்படி கை தூக்கி ஆசீர்வாதம் பண்றார், சிரிக்கிறார். ஒரு கை கூப்பி அந்த சுவாமியினுடைய மனசுல ஒரு சந்தோஷத்தை வர வச்சான் ஒன்னும். பாவம் யாரோ ஒருத்தன் இருந்தாலும் ஒரு வைஷ்ணவனை பார்த்து கை கூப்பிடுறான், அவன் நன்னா இருக்கட்டும் அப்படின்னு குளிர்ந்த மனசோட இந்த சுவாமி அவன் அனுகிரகம் பண்றார் ஒன்னும். அதனால அந்த சுவாமியினுடைய ஆசீர்வாதம்னு சொல்லக்கூடிய புண்ணியத்தை சம்பாதிச்சுட்டான் இவன். இப்படி இந்த ஸ்ரீ வைஷ்ணவ மகான்கள்லாம் தீர்த்தாமாடக்கூடிய குளத்துலதான் அவனும் குளிக்கிறான். இவாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்துல அவன் குளிக்கிறதுனால அவனுக்கு பாவம் போறது, புண்ணியம் கிடைக்கிறது. அதே குளத்துல அவன் தீர்த்தம் எடுத்துட்டு போய் சாப்பிடுறான், தலைவு பண்ணி சாப்பிடுறான். ஸ்ரீ வைஷ்ணவாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்துல தலைவு பண்ணப்பட்ட ஆகாரமானது அவனுடைய பாவத்தை கழித்து அவனுக்கு கொஞ்சம் சத்துவகுணத்தை கொடுக்கிறது. இப்படி நாளடைவுல கண்ணால வைஷ்ணவால பார்த்து வைஷ்ணவாளுடைய பிரசாதத்தை, வைஷ்ணவாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை, ஸ்ரீபாத தூளி எல்லாம் ஸ்வீகரிச்சு அவனுடைய பாவம் எல்லாம் போய் அவனும் ஒரு நாள் பாகவதனா மாறி பரநியாசம் பண்ணிட்டானா அவனுக்கு மோட்சம். இதுவே இந்த மாதிரி உத்தமமான ஸ்ரீ வைஷ்ணவாலாம் இல்லாமல் சாதாரணமா இருக்கிற ஏதோ ஒரு மூலையில ஒரு டொக்குல ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு இந்த பாக்கியங்கள்லாம் கிடைக்குமா? ஆகையினாலே இவா மட்டுமல்ல, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எப்பேற்பட்டவனும் பரம பாக்கியம் பண்ணினவனே அப்படின்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். இதெல்லாம் யார் சொல்றது? அங்க போய் சில காலம் தங்கி இருந்து இந்த திவதேசத்தை அனுபவித்துக் கொண்ட பெரியாழ்வார் சொல்றார். திருந்து நான் மறையோர், எந்த விதமான பிழையும் இல்லாமல் தோஷமும் இல்லாமல் வேதத்தை முறையா அத்தியனம் பண்ணின பிராமணா, ஸ்வர சுத்தமா வேதம் சொல்லக்கூடியவா, கண்டஸ்தமா வேதம் சொல்லக்கூடியவா, நாள் தவறாம வேதம் சொல்லக்கூடியவா,
திருந்து நான்மறையோர் பரம பவித்திரமான வேதத்தை சரியான முறையிலே சரியான ஆச்சார அனுஷ்டானத்தோடு கூட சரியான ஸ்வரூபத்தோடு கூட அழுக்கில்லாத கபடமில்லாத மனசோடு கூட சொல்லக்கூடிய உத்தமமான ஸ்ரீ வைஷ்ணவா. வெறும நான்மறையோர்னு சொன்னா 4 வேதத்தையும் சொல்றவான்னு ஆறுது. திருந்து நான்மறையோர்னா அந்த வேதம் சொல்லக்கூடிய எல்லா தகுதிகளும் உடையவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள். அல்லது அந்த 4 வேதங்களிலும் சொல்லப்பட்ட எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை உள்ளது உள்ளபடி தோஷமில்லாமல் உணர்ந்த பரமைகாந்திகளான ஸ்ரீ வைஷ்ணவர்கள். அவன் என்ன பண்றா, குருந்தமொன்று சித்தானொடும் சென்று கூடியாடி விழா செய்து. குருந்தம் ஒன்று ஒசித்தான் அப்படின்னா, குருந்தம் அப்படின்னா குருந்த மரம், குருந்த மரம் ஒன்று அப்படின்னா ஒரு குருந்த மரத்தை, குருந்த மரம் அப்படின்னா என்னன்னா காட்டு எலுமிச்ச மரம்னு சொல்றா. நார்த்தங்கான்னு சொல்றோமே நாரத்தை, அந்த நாரத்தங்காய்கள் காய்க்கக்கூடிய மரத்துக்கு குருந்த மரம்னு தூய தமிழ்ல பேரு. குருந்தம் ஒன்று அப்படின்னா ஒரு நார்த்தங்கா மரத்தை ஒசித்தானோடும் அப்படின்னா, ஒசிக்கிறது அப்படின்னா முறிக்கிறது, அப்படியே கரும்பு கடைய முறிக்கிறோமே சாப்பிடுறதுக்கு, அந்த மாதிரி முறிக்கிறது. அப்படி யார் குருந்த மரத்தை முறிச்சான்னா, எம்பெருமான் கண்ணன் கிருஷ்ணாவதாரத்திலே கோபிகைகள்லாம் யமுனையில தீர்த்தமாடுறா அல்லது புஷ்கரணியில தீர்த்தமாடுறான்னு சொல்றச்ச அந்த தடாகத்தினுடைய கரையில இருக்கக்கூடிய இந்த நார்த்தங்கா மரத்து மேல ஏறி உட்கார்ந்து போனான் பெருமாள். எப்படி அவ கலைந்து வைத்து விட்டு போன அவளுடைய வஸ்திரங்களை எல்லாம் அபகரிச்சுட்டு மேல போய் உட்காந்துப்பான். வஸ்திரங்கள் இல்லாம நாங்க எப்படி மேல வர்றது, கண்ணா குடுறான்னு கேட்டா தரமாட்டேன்னு சொல்லுவான். அவளோட வம்பு பண்ணிட்டு இருப்பான். ஜலக்கிரீடை ராசக்கிரீடை எல்லாம் சொல்றோமே ஸ்ரீமத் பாகவதத்துல. அந்த மாதிரி கோபஸ்திரீகள் தீர்த்தாமாட போனா அவளோட விளையாடணும், அவளுக்கு பக்தி அனுபவத்தை தரணும்ன்றதுக்காக பெருமாள் போய் அவளுடைய வஸ்திரங்களை அபகரிச்சுண்டு இந்த நார்த்தங்கா மரத்து மேல ஏறி உட்கார்ந்துக்கிறது வழக்கம். இதை பார்த்துட்டே இருந்தான் கம்சனால ஏவப்பட்ட ஒரு அசுரன். என்ன பண்ணினா, இவனை பிடிக்கிறதுக்கு என்ன வழி, எப்படியும் அவ குளிக்க போறச்ச பின்னாடியே போவான், அவளுடைய வஸ்திரங்கள் எல்லாம் எடுத்துட்டு குருந்த மரத்து மேல ஏறி உட்கார்ந்து விடுவான். அந்த குருந்த மரத்துல நாம அதிஷ்டானம் பண்ணி, அதாவது அதுக்குள்ள நாம ஒளிஞ்சுட்டோமானா அவன் கழுத்தை அப்படியே முறிச்சு அவனை சாகடிச்சுடலாம் அப்படின்னு நினைச்சுட்டான் ஒருத்தன். அந்த ராட்சசன் என்ன பண்ணினா, ஒரு நார்த்தங்கா மரம் கண்ணை வழக்கமா ஏறி உட்காரக்கூடியதான மரத்துக்குள்ள தன்னுடைய உடம்ப மறைச்சுட்டான். உருவத்தை மாத்திக்கக்கூடிய சக்தி உண்டு அவனுக்கு. அந்த மாதிரி மாத்தி அந்த மரத்துக்குள்ள ஒளிஞ்சுட்டு இருந்தான் அவன். கண்ணன் கோபியர்களுடைய வஸ்திரத்தோட கூட ஏறி உட்கார்ந்தான். அப்படியே பின்னாடி இருந்து கழுத்துல கைய வச்சு அவன் கழுத்தை அப்படியே முறிச்சுடணும் அப்படின்னு நினைச்சான். கண்ணனுக்கு தெரியாம இருக்குமா இதெல்லாம்? கண்ணன் பார்த்தான், ஏண்டா இந்த மரத்து மேல ஏறி உட்கார்ந்துட்டு என் கழுத்தையே முறிப்பியா, நான் என்ன பண்றேன் பாரு ஒண்ணுன்னு சொல்லி, இப்போதைக்கு அவன் தானே இந்த மரம், இந்த மரத்தை முழுக்க அவன் தானே நிறைஞ்சிருக்கான். ஆகையினாலே இந்த மரத்தை அப்படியே வாழைத்தண்டை கரும்பை முறிக்கிறாப்புல அப்படியே முறிச்சு போட்டானா. அதுல அவன் அப்படியே உடல் நசுங்கி 2 துண்டாகி செத்து போயிட்டான் அந்த அசுரன். இப்படி குருந்த மரம் வடிவிலே வந்த ஒரு அசுரனை முறித்து கொன்றவனான கண்ணபெருமான் யாரு? இந்த திருக்கோட்டியூர்ல இருக்கக்கூடிய பெருமான். திருந்து நான்மறையோர் சுத்தமான வேதங்களை ஓதக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவ உத்தமர்கள் குருந்த மரத்தை ஒடித்து போட்ட கண்ணன் பெருமானோடு சென்று அப்படின்னா புறப்பாடு சமயங்கள்ல பெருமாளுக்கு பின்னாடி வேதமே சொல்லிட்டு போறாளாம். எம்பெருமானுக்கு எந்த உற்சவம் நடந்தாலும் பெருமாளுக்கு பின்னால வேதபாராயணம் பண்ணிட்டு போறதுதான் இவளுடைய முதல் காரியம். எம்பெருமான் கண்ணனுடன் சென்று புறப்பாடுல பெருமாளுக்கு பின்னாடி அனுயாத்திரையா போய் கூடி பெருமாளோட கூட சேர்ந்து உற்சவத்தை கொண்டாடி, உற்சவம்னா என்ன சுவாமி, மகிழ்ச்சியை தரக்கூடியதுன்னு அர்த்தம். யாருக்கு மகிழ்ச்சி? உற்சவம் பண்ணிக்கிற பெருமாளுக்கு மகிழ்ச்சி, அந்த உற்சவத்தை பார்த்து சேவிக்கிற பக்தர்களுக்கும் மகிழ்ச்சி, பிரசாதங்கள்லாம் கொடுக்கிறபடினால குழந்தைகளுக்கும் மகிழ்ச்சி. இப்படி எல்லாருக்கும் மகிழ்ச்சியே தரக்கூடியது உற்சவம். இந்த பிராமணெல்லாம் தூய்மையான வேதத்தை சொல்லிண்டு எம்பெருமான் கண்ணன் பின்னாடியே சௌமிநாராயணன் பின்னாடியே போறாளாம். போய் அவனோட சேர்ந்து உற்சவத்தை அனுபவிக்கிறா. ஆடின்னா இங்க டான்ஸ் ஆடுறதுன்னு சொல்லக்கூடிய ஆடி கிடையாது. ஆடி அப்படின்னா மூழ்கின்னு அர்த்தம். எதுல மூழ்கின்னா அந்த எம்பெருமானுடைய கல்யாண குணங்களிலே மூழ்கி, குளிர குடைந்து நீர் ஆடின்னு ஆண்டாள் சொல்றாளோ, நீர் ஆடின்னா நீரிலே மூழ்கின்னு அர்த்தம். அந்த மாதிரி எம்பெருமானுடைய கல்யாண குணங்களிலே நீராடுவது எப்படி சுவாமி? இவதான் வேதம் சொல்லிட்டு போறா, இவ எங்க பெருமாளுடைய கல்யாண குணங்கள்ல நீராட முடியும்னா, வேதம் முழுக்க பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய பிரபாவம் அப்படின்னு தானே வேதம் தெரிஞ்ச பெரியவாள்லாம் சொல்றா. வேதத்திலே வரக்கூடிய ஒரு சப்தமும் பகவான் நாமான்னு தானே சொல்றா. வேதம் முழுக்க பெருமாளுடையதான மகிமையை வர்ணிக்கிறதுன்னு தானே சொல்றா. அந்த வேதத்தை இவ அர்த்தத்தோடு கூட அனுசந்தானம் பண்றா. வேதத்தை அத்தியனம் பண்ணது மாத்திரம் இல்லாம வேதத்துக்கு அர்த்தம் புரிய வேண்டியதான 6 அங்கங்களை முறைப்படி கத்துன்னு இருக்கா இவா. அதோடு கூட வேத பாஷ்யம் எல்லாம் வாசிச்சிருக்கா. ஆச்சாரியாலிடத்திலே வேதத்துக்குரிய அர்த்தத்தை எல்லாம் வாசிச்சு அதை மனசாவோட வச்சுட்டு இருக்கா மனப்பாடமா.
அதனால நாம பாசுரம் சொன்னா பாசுரத்தினுடைய அர்த்தம் நமக்கு மனசுல ஓடுறது போல இந்த சுவாமிகள்லாம் வேதாத்தியனம் பண்ணினாலானா வேதத்தினுடையதான பாஷ்யம் எல்லாம் மனசுல ஓடுறது. அத்தனை பெரிய மகா பண்டிதாய்வா. அப்போ வெறும டேப் ரெக்கார்டர் ஆட்டமா வேதம் சொல்லிட்டு இல்லாம வேதமானது எத்தனை முழு மனசோட பெருமாளை பாராட்டி புகழ்கிறது, ஸ்தோத்திரம் பண்றது. ஆழ்வார்கள் எப்படி பெருமாளை வந்து பாசுரத்தினாலே வாழ்த்தினார்களோ அந்த மாதிரி வேதம்னு சொல்லக்கூடிய சப்த கூட்டம் எம்பெருமான வாழ்த்துறது அப்படின்னு அந்த சந்தோஷத்திலே வேதத்தினாலே வர்ணிக்கப்பட்ட எம்பெருமானுடைய கல்யாண குணங்களிலே குளிர குடைந்து நீராடி ஆடி அவனுடைய கல்யாண குணங்களிலே அவகாகண ஸ்நானம் பண்ணி மூழ்கி தீர்த்தாமாடலாம். பகவானுடைய கல்யாண குணங்கள்ல பகவானுடைய கல்யாண குணங்கள் மூழ்கி தீர்த்தாமாடும்படியா இருக்கக்கூடிய குளம் புஷ்கரணி எதுன்னா வேதம்னு சொல்லக்கூடிய உத்தமமான புண்ணிய தீர்த்தம். விழா செய்து எம்பெருமானுடைய விக்கிரகத்துக்கு நடக்கக்கூடிய உற்சவங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு ராப்பகல் ஏத்தி வாழ் திருக்கோட்டியூர், ராத்திரியும் பகலும் பெருமாளுக்கு நடக்கக்கூடிய உற்சவங்களை எல்லாம் மங்களாசாசனம் பண்ணிண்டு பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணிண்டு வாழக்கூடியதான திவதேசம் திருக்கோட்டியூர். பிரம்மோற்சவம் நடக்கிறது 10 நாளைக்கு. கார்த்தால 6 மணிக்கெல்லாம் புறப்பாடு. 5 மணிக்கெல்லாம் பெருமாள் வாகன மண்டபத்துக்கு வந்து சாத்துப்படியாகி அலங்காரமாகி சாட்டு வாகனத்துல ஏறணும். 5 மணிக்கு வாகன மண்டபத்துக்கு வரையார் அப்படின்னா 4 மணிக்கெல்லாம் கோவில் திறப்பா. 4 மணிக்கு விஸ்வரூபம். பெருமாள் தூங்கி எழுந்துக்கிறார். சுப்பிரபாத சேவை, தீர்த்த குடம் வரும், பெருமாள் குளிக்கணும், பல்ல தேய்க்கணும், ஒன்னொன்னா பண்ணிட்டு தயாராகி அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு 5 மணிக்கு புறப்பட்டு வாகன மண்டபத்துக்கு வந்தேரானா அந்த வாகனத்துல எழுந்துள்ளக்கூடிய திருக்கோலத்தோட பெருமாள் சித்தமாறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். 6 மணிக்கு சரியா புறப்பாடு. அப்படி 4 மணிக்கு காத்தால கோவில் திறந்து ஒன்னொன்னா நடந்தா அப்பையும் வேதம் சொல்லிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு மங்களாசனம் பண்ணிட்டு இருக்கலாம் வாழலாம். ராத்திரி 8 மணிக்கு புறப்பாடு. 8 மணிக்கு பெருமாள் வாகனத்துல புறப்பட்டாரானா 10 மணிக்கு திரும்ப வரையர். வந்து வாகனத்திலேருந்து இறங்கி பத்தியுலாத்தெல்லாம் ஆகி கோவிலுக்கு வந்து திருவாராதனமாகி சாட்டு ஊஞ்சல்ல படுத்துக்கிறதுக்கு ராத்திரி 12 மணி ஆறுது. அந்த நள்ளிரவு 12 மணிக்கும் பெருமாளுக்கு வேதம் சொல்லிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கலாம். இப்படி ராப்பகல் ஏத்தி வாழ்பவர்கள் இவர்கள். பெருமாளுக்கு என்னப்பா குறை? வருஷம் எல்லாம் உற்சவம், வருஷத்துல பாதி நாள் உற்சவம் தான். கார்த்தால 4 மணில இருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் உற்சவம் பண்றா. அவ்வளவு எல்லாம் இருந்தா நம்ம உடம்பு தாங்காது, நம்மளால முடியாது அப்படின்னு பெருமாள் பாட்டுக்கு நடக்கிறார். உற்சவம் பாட்டுக்கு ஆறுது, யாரான ஏதானும் பாத்துக்கிறா, நம்ம பாட்டுக்கு சாட்டு படுத்துடலாம். அப்படி கிடையாது. உற்சவம் நடக்கிறதே நமக்காகத்தான். பெருமாள் உற்சவம் பண்ணிக்கிறது எதுக்காக? பாகவதாலான நாம சேவித்து அனுபவிக்கிறதுக்காக. அப்ப நாமளே போலன்னா எதுக்கு உற்சவம் பண்ணிக்கணும்? பெருமாள் ஒரு அம்மா ஆத்துல இருக்கிற குழந்தைகள்லாம் சாப்பிடணும்னு நிறைய பக்ஷணம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கா. ஒரு குழந்தைய ஒன்னும் தொடமாட்டேன்றது. அம்மா பக்ஷணம் பண்ணி என்ன பண்றது? கோவத்துல என்ன சொல்லுவா ஒரு வார்த்தை? எதுக்கு நான் கண் மூச்சு கஷ்டப்பட்டு பிசிஞ்சு அடுப்புல வெந்து பண்ணினேன், நீங்க எல்லாம் சாப்பிடணும்னு தானே பண்ணினேன். இப்படி யாரும் சாப்பிட மாட்டேன்னா முதல்ல சொல்ல வேண்டியது தானே, நான் பரிசிரமப்பட்டு பண்ணிருக்க மாட்டேனோன்னு அப்படின்னு ஆதங்கப்படுறாளோன்னு. அந்த மாதிரி பெருமாளுடைய தாய் உள்ளம் தவிச்சு போறதான். இத்தனை உற்சவம் பண்ணிட்டு இருக்கா, எனக்கு ராத்திரி பகல் கண்மூழ்ச்சு, இந்த குழந்தைகள்லாம் வந்து சேவிச்சா என்ன, இதுகள்லாம் சேவிக்கணும், இதுகளுக்கு அனுகிரகம் பண்ணணும்ன்றதுக்காக தானே நான் வீதியில வரேன். இதே ஊர்ல தான் இருக்கு, என்னை தேடி வந்து ஒரு நாள் சேவிக்கிறது இல்ல. சரி உற்சவ சாக்கில நான் சந்து பொந்தெல்லாம் தெரிஞ்சா அப்பயாவது கண்ணில் படுறதான்னு பார்க்கலாம், அனுகிரகம் பண்ணலான்னு பார்த்தா இப்பவும் வரமாட்டேன்றதேன்னு பெருமாளுடையதான திருவுள்ளம் நொந்து போறதான். அப்படி ஒரு தாய் உள்ளத்தை தவிக்க விடக்கூடாதுன்னு. அதனால செல்ல குழந்தைகளா எம்பெருமானுக்கு மிகவும் நெருங்கினவர்களாக இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீ வைஷ்ணவ உத்தமர்கள் ராத்திரியும் பகலையும் கோயிலே உழுந்து கிடக்கிறாளாம் பெருமாள் திருவடிவாரத்துல. பெருமாள் உற்சவம்னு ஒண்ணு பண்ணிண்டா வாகனத்துக்கு முன்னால இவாதான் வந்து நிக்கிறா. அந்த மாதிரி பெருமாள் உற்சவத்துக்காகவே வாழக்கூடிய மகான்களை வாழலாம். குருந்தமொன்றுசித்தானொடும் சென்று கூடி ஆடி விழா செய்து ராப்பகல் ஏத்தி, பெருமாள் பின்னால வேத பாராயணம் பண்ணிட்டு போய் பெருமாளுடைய கல்யாண குணங்களிலே மூழ்கி திளைத்து நீராடி எம்பெருமானுடைய உற்சவத்தை சேவித்துக் கொண்டு அனுபவித்துக் கொண்டு ராத்திரியும் பகலும் எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டு மங்களாதாசனம் பண்ணிக்கொண்டு பாசுரங்களை சேவித்துக் கொண்டு பெருமாள் பின்னாடியே புடவையை பிடிச்சுண்டு வேஷ்டியை பிடிச்சுட்டு சுத்தின்னு இருக்கா. அப்பேற்பட்ட மகான்களான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வாழக்கூடிய திருக்கோட்டியூரில் கருந்தடமுகில் வண்ணனை, கருத்த மேகம் போன்றே இருக்கக்கூடிய நிறத்திலே பெருமாள் படுத்துட்டு இருக்கானாங்க. படுத்துட்டு இருக்கானே பெருமாள் உரகம் இல்லைனையான். அவனுக்கு திருமேனி என்ன நிறம்னா நல்லா பருத்து கருத்த மேகம் போல இருக்கான். எப்ப வேணாலும் மழை வரும். மழை வர சமயத்துல வானம் எப்படி அப்படி கருத்து போறது, இருட்டா இருக்கு. அப்படியே மேகமே கொஞ்சம் ரொம்ப வெயிட் போட்டா போல குண்டா தெரிகிறது, பான் தெரிகிறது. அப்ப என்ன அர்த்தம்? அத்தனை வாட்டர் பார்ட்டிகல்ஸ் அப்சர்வ் பண்ணி வச்சுட்டு இருக்கு, உடனே மழை பிச்சுண்டு வர போறதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு கருமையான அடர்த்தியான நிறத்துல படுத்துட்டு இருக்கானாம் பெருமாள் உரகமில்லனையான். அவனை கடை கொண்டு கை தொழும் பக்தர்கள் அவனிடத்துல ஆசையோடு கூட பணிவோடு கூட பக்தியோடு கூட, அப்பா
நீ இந்த ஊர்ல சயனிச்சுட்டு இருக்கிறதுனாலதான், உன்னை சேவிச்சுட்டு இருக்கிறதுனாலதான் நான் எல்லாம் நன்னா இருக்கேன். எல்லாம் நீ இட்ட பிச்சை, நீ அளக்கிற படியில தான் நான் இன்னைக்கு சாட்டேன். இந்த ஊர்ல எந்த பயமும் இல்லாம நான் பாட்டுக்கு ஆரோக்கியமா நிம்மதியா என் வாழ்க்கையை வாழறேன்னா, என்னுடைய பாரத்தை ஏத்துட்டு நீ படுத்துட்டு இருக்கிய, கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் மாசுட்டான்னு சொல்லி படுத்துட்டு இருக்கிய, உன்னாலதான்டா சுவாமி. நீயே ஒருத்தன் இந்த ஊர்ல இல்லைன்னா என்னுடைய பழப்பெல்லாம் திண்டாடி போயிடும் அப்படின்னு நன்றி உணர்வோடு கூட பணிவோடு கூட அந்த எம்பெருமானை சேவித்து கொண்டு கை தொழும் பக்தர்கள் எப்போதும் பெருமாளை பார்த்து, அப்பா நீ எனக்கு எத்தனையோ பண்ணியிருக்க, என்னால உனக்கு ஒண்ணும் பண்ண முடியாது, என்னால உனக்கு பண்ண முடிந்தது இந்த அஞ்சலி மட்டும்தான். அஞ்சலயதி இது அஞ்சலி. எந்த முத்திரையை பண்ணினால் பெருமாள் நீர் பண்ட மாட்டமா வெயில்ல வச்ச ஐஸ் கட்டி போல உருகி போயிடுறானோ அந்த முத்திரைக்கு அஞ்சலின்னு பேரு. அஞ்சலியும் பரமாமுத்ராகா. பெருமாளை வசீகரிக்கணும்னா ரெண்டு வழி, ஒன்னு சரணாகதி பண்றது, இன்னொன்னு அஞ்சலி பண்றது. ஒண்ணும் பண்ண வேண்டாம், பெருமாளுக்கு முன்னாடி கையை கூப்பினா, ஐயோ இந்த குழந்தை கையை கூப்பிடுத்து இதுக்கு என்ன பண்ண போறோம்னு தெரியலையேன்னு பெருமாள் உருகி போறானாம். அந்த மாதிரி நான் வாழறது, நான் நடமாடுறது, நான் நிம்மதியா இருக்கிறதே உன்னாலதான்டாப்பா, நீ இட்ட பிச்சைதான்னு சொல்லி நன்றி உணர்வோடு கூட பணிவோடு கூட பக்தியோடு கூட இந்த பெருமாளை சேவிச்சுருக்காளாம் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவெல்லாம். கருந்தட முகில் வண்ணனை கடை கொண்டு கை தொழும் பக்தர்கள். திருக்கோட்டியூர்ல நன்றியோடு கூட பெருமாளை கைகூப்பி சேவிச்சுருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இருந்த ஊரில், அவ வசிக்கக்கூடியதான கோஷ்டிபுரத்தில் இருக்கும் மானிடர், நித்தியவாசம் பண்ணக்கூடிய மத்த மனுஷா, இந்த ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் எல்லாம் இல்லாமல் சாதாரணமா இருக்கக்கூடிய பாமர மக்கள், எத்தவங்கள் செய்தார்களோ, எப்படிப்பட்ட தபசுக்களை எல்லாம் பண்ணினான்னு தெரியலையே இந்த ஊர்ல பிறக்கிறதுக்கு. எத்தவம் செய்தார்களோ அப்படின்னா என்ன தவம் பண்ணான்னு தெரியலையே. எத்தவங்கள் செய்தார்களோன்னா ஏதோ ஒரு தபஸ பண்ணி இந்த ஊர்ல பிறக்கலவா, பல புண்ணியங்கள் பல தபசுகளை பண்ணிருக்கா. எத்தனை ஜென்மங்கள்ல பண்ண தபஸோ தெரியல, இப்படி ஒரு திவ்ய தேசத்துல இவாளுக்கு பிறப்பு கிடைச்சிருக்கு, இப்படி ஒரு திவ்ய தேசத்துல இவாளுக்கு வாசம் கிடைச்சிருக்கு. இப்பேற்பட்ட உத்தமமான ஸ்ரீ வைஷ்ணவாலை எல்லாம் நிறம் சேவிச்சுட்டு இருக்கா இவா. அந்த ஸ்ரீ வைஷ்ணவாலால மங்களாசாசனம் பண்ணக்கூடிய எம்பெருமானை சேவிச்சுட்டு இருக்கா இவா. எத்தனை வேதம் பிரபந்தம் எல்லாம் சொல்லி, ஸ்தோத்திரம் எல்லாம் சொல்லி, மந்திரங்கள் எல்லாம் சொல்லி எம்பெருமானுக்கு உற்சவங்கள் திருவாராதனங்கள்லாம் நடக்கிறதோ அத்தனை பெருமாளுக்கு சாநித்தியம் கூடிண்டே போறது. அப்படி சாநித்தியம் இருக்கக்கூடிய ஒரு திருவேங்கடமுடையானை போலே, ஒரு ஸ்ரீரங்கநாதனை போலே, ஒரு தேவ பெருமாளை போலே நிறைய ஸ்ரீ வைஷ்ணவ சமிருத்தியோடு கூட மங்களாசாசனம் பண்ணப்படுகிற பெருமாளுக்கு நிறைய சாநித்தியம் உண்டு. அதை ஸ்ரீ வைஷ்ணவனே அல்லாத ஒருத்தன் சுலபமா அனுபவிச்சுடுறான் பாத்தீங்களா. அதுக்கு என்ன காரணம்? இவா இருக்கிற ஊர்ல அவன் பிறந்தானே, அதுக்கு அவன் கொடுத்து வச்சிருக்கான், அதுதான் காரணம்னு சொல்றாரு ஆழ்வார். அதனால ஒரு மண்ணா பிறந்தாலும், ஒரு புல்லா பிறந்தாலும், ஒரு பூண்டா பிறந்தாலும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வாழக்கூடிய திவதேசத்திலே பிறக்க வேணும். அதனாலதான் ஒரு சரணாகதி பண்ணின்ற பிரபண்ணன் எங்க வாழலாம் அப்படின்னு சுவாமி தேசிகன் ரகசியத்திரய சாரத்துல சாதிக்கிறச்ச, திவதேசங்கள்ல வாழ முடியலன்னாலும் பரவாயில்ல, ஸ்ரீ வைஷ்ணவ பாகவதோத்தமர்கள் நிறைந்திருக்கக்கூடிய இடத்திலே வாழுங்கள், அதுவே ஸ்ரீவைகுண்டத்துக்கு சமானம்னு சாதிக்கிறார். பகவான் மட்டும் வசிக்கக்கூடியதான ஒரு ஊர்ல வசிக்கிறதுக்கு ஒரு தவம் பண்ணா போருமா. இப்ப ஏற்பட்ட பாகவதாலாம் கூட்டம் கூட்டமா வசிக்கக்கூடிய ஊர்ல ஒருத்தன் பிறக்கணும்னா நிறைய தபஸ் பண்ணிருக்கணுமா. அந்த மாதிரி தபஸ் பண்ணினவாதான் இந்த திருக்கோட்டியூர்ல இருக்கக்கூடிய பொதுமக்கள் அப்படின்னு ஆழ்வார் அவாலையும் அனுகிரகிக்கிறார். நலிர்ந்த சீலன் நயாச்சலன் அபிமான துங்கனை நாள்தொறும் தெளிந்த செல்வனை சேவகம் கொண்ட செங்கண்மால் திருக்கோட்டியூர் குளிர்ந்துரைகின்ற கோவிந்தன் குணம் பாடுவார் உள்ள நாட்டினுள் விளைந்த தானியமும் ராக்கதர் மீது கொள்ளகிலார்களே. இந்த ராட்சசாலாம் இருக்காளே மகா துஷ்டா, அவளுக்கெல்லாம் உழைச்சி சிரமப்பட்டு தர்ம ரீதியில சம்பாதிச்சு சாப்பிடணும்ன்ற எண்ணமே வராது. யாருக்கிட்ட புடுங்கி சாப்பிடலாம், யார மிரட்டி சாப்பிடலாம், யாருக்கிட்ட இருந்து அடிச்சு சாப்பிடலாம், யாரை ஏமாத்தி சாப்பிடலாம் அப்படின்னு தான் நினைப்பாலாம். வயல்கள்ல பயிரெல்லாம் பண்ணக்கூடிய உழவர்கள் இருக்காளே, அவெல்லாம் உழவு பண்ற சமயத்துல பெருமாளை பிரார்த்திச்சுப்பாலாம், இந்த பயிர்களுக்கு நோய் வரக்கூடாது, திட்டமான வெயில் திட்டமான மழை நல்ல ஜலசமிருத்தியோடு கூட பயிர் நன்னா விளைஞ்சு விளைச்சல் நன்னா இருக்கணும், பயிர் அழிஞ்சு போக கூடாது, பூச்சி பொட்டுக்களாலே ஜந்துக்களாலே பயிர் வீணா போக கூடாது, துஷ்ட ராட்சசாலாலே பயிர்களுக்கு ஒரு ஆபத்தும் ஏற்படக்கூடாதுன்னு இதையும் சேர்த்து பிரார்த்திச்சுப்பா. வேதமே சொல்றது, பயிர்கள் நன்னா செழிப்பா வளரணும்னா மழை அவசியம், சூரியன் அவசியம் இதெல்லாம் சொல்ற மாதிரி துஷ்ட ராட்சசாலாலே பயிர்களுக்கெல்லாம் ஒரு ஹேத்தமும் வரக்கூடாது, ஒரு ஹானியும் வரக்கூடாதுன்னு வேதம் பிரார்த்திக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்?
துஷ்ட ராட்சசா பயிரை அபகரிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கான்னு அர்த்தம். அவளுக்கு எப்படி ஆகாரம்? அவ என்ன பண்ணுவாளாம், நல்லா அடர்த்தியா பயிரெல்லாம் வளர்ந்துருக்குன்னா அந்த தானியங்களை எல்லாம் வந்து யாருக்கும் தெரியாம அபகரிச்சுட்டு போய் சாப்பிடுவாளாம். ஆனா இந்த திருக்கோட்டியூர்ல நிறைய வயல்கள் கழனிகள் இருக்குன்னு ஆழ்வார் சொல்றாரு. இந்த வயல்ல விளையிற தானியத்தை ராட்சசா தொடவே மாட்டாலாம். ஏன்னா இது பகவானுக்கு சொந்தமானது, பாகவதாலுக்கு சொந்தமானது. அந்த தானியங்களை எல்லாம் இவ வயத்தை ரொப்பிண்டு இவ அதை வித்து காசாக்கி சொத்து சேர்த்துக்கிறதுக்காக வியாபார ரீதியில பயிர் பண்ணலாம். இங்க இருக்கிற ஸ்ரீவைஷ்ணவா பெருமாளுக்கு நித்தியம் திருவாராதன தடங்கள் இல்லாம நடக்கணும். அதுக்கு கோவில்ல பிரசாதம் பண்றதுக்கு அரிசி போகணும். ஆத்துல நித்தியம் நிறைய ஸ்ரீவைஷ்ணவா வந்து சாப்பிடுவா. அதிதி சத்காரம் பண்றதுக்கு ஆத்துக்கு அரிசி போகணும் அப்படின்னு பகவத் கைங்கரியத்துக்கும் பாகவத கைங்கரியத்துக்காகவே இவ வந்து பயிர் பண்ணிட்டு இருக்கலாம், கஷ்டப்பட்டு உழவு தொழில் பண்ணிட்டு இருக்கலாம். அதனால சுயநலம் இல்லாமல் பகவானுக்காகவும் பாகவதாலாக்காகவும் இவ வந்து ஒரு யாகம் போல ஒரு தபஸ் போல இந்த பயிர் தொழில பண்ணிட்டு இருக்கா. அதை போய் நாம் அபகரிச்சு அந்த பாவத்தெல்லாம் நாம ஏன் சேர்த்துக்கணும்? இவ வயிற்றுக்கு ஆகாரம் போக மீதியை வித்து பணமாக்கி சேஃப்டி பண்ணி வச்சுக்கிறான்னா அப்ப சுயநலத்துல பண்றான்னு சொல்லி அதை அபகரிச்சுண்டா ஒரு நியாயம் உண்டு. அவ பகவத் பாகவத ஆராதனத்துக்கு தியாகம் என்ன பண்ணிட்டு இருக்கா, அதை பண்ணி நாம ஏன் அந்த அபச்சாரத்தை அந்த மகா பாவத்தை 1க்கு 2 பாவத்தை சேர்த்துக்கணும்னு ராட்சசம் பயப்படுவானா இந்த அரசியல்லாம் கவர்ந்துட்டு போறதுக்கு. அப்பேற்பட்ட பெருமை திருக்கோட்டியூருக்கு எப்படி வந்ததுன்னா, நலிர்ந்த சீலன் நயாச்சலன் அபிமான துங்கனை நாள்தொறும் தெளிந்த செல்வனை சேவகம் கொண்ட செங்கண்மால் திருக்கோட்டியூர். இங்கே உத்தம பாகவதோத்தமரான பூர்வாச்சாரியரான செல்வ நம்பின்னு சொல்லக்கூடிய சுவாமியை பத்தி பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். அடியன் ஏற்கனவே சொன்னது போல இந்த செல்வ நம்பின்னு சொல்லக்கூடிய சுவாமி பெரியாழ்வார் எங்க திருப்பல்லாண்டு பாடினாரோ, எங்கு பரதத்துவ நிர்தாரணம் பண்ணினாரோ அந்த மதுரையிலே பாண்டிய மன்னனுடைய அரசவையிலே ராஜ புரோகிதரா இருந்தவர் அந்த செல்வ நம்பின்னு சொல்லக்கூடிய சுவாமி. அங்க திருப்பல்லாண்டு எல்லாம் பாடினா விட்டு எங்க ஊருக்கு வாங்கோ, பெருமாளை சேவிக்கலாம், மங்களாதாசனம் பண்ணணும்னு பெரியாழ்வார் அழிச்சுட்டு வந்தார் திருக்கோட்டியூருக்கு. வந்து செல்வநம்பி ஆத்துல தங்கி இருந்துதான் பல நாள் சாட்ட அனுஷ்டானம் எல்லாம் பண்ணிட்டு பெரியாழ்வார் கிட்டத்தட்ட சில மாசங்களாவது இருந்து நிறைய பாசுரங்களை பாடி திருக்கோட்டியூர் பெருமாளை பாகவதால எல்லாம் அனுபவிச்சுதான் இந்த பாசுரங்களை எல்லாம் பாடிட்டு இருக்காரு. அந்த உத்தம ஸ்ரீ வைஷ்ணவர் ஒரு பிரகலாதாழ்வான போல இருக்கக்கூடிய செல்வநம்பின்னு சொல்லக்கூடிய அந்த ஆச்சாரியரை 2 பாசுரங்கள்னால மங்களாதாசனம் பண்ணியிருக்கார் பெரியாழ்வார். முதல் பாசுரம் திருக்கோட்டியூருக்கெல்லாம் வரத்துக்கு முன்னாடி அங்க கூடலழகர் சன்னதியில திருப்பல்லாண்டு பாடுறச்சியா சொல்லிட்டார். அபிமான துங்கன் செல்வனை போல திருமாலே நானும் உனக்கு பழவடியேன் அப்படின்னு அங்கே சொல்லிட்டார். அல்வழக்கொன்றுமில்லா அணிகோட்டியர்கோன் அபிமான துங்கன் செல்வனை போல திருமாலே நானும் உனக்கு பழவடியேன். அங்க சொல்றச்சு என்ன சொல்றார்? அல்வழக்கு ஒன்றுமில்லா அணி கோட்டியர்கோன். தப்பே பண்ணாமல் பாவமே பண்ணாமல் புண்ணிய காரியங்களை தர்ம காரியங்களையே பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அழகான திருக்கோஷ்டியூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கெல்லாம் ராஜா போல இருக்கிற அந்த செல்வநம்பி. அபிமான துங்கன் அப்படின்னா பகவானிடத்திலும் பாகவதாலிடத்திலும் அபிமானத்தோடு கூட அவளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய உத்தமனாம். அவன் யாருன்னா செல்வன். செல்வன்னா செல்வநம்பி. அந்த செல்வநம்பியை போல நானும் உனக்கு பல காலமா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிற அடியவன் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறார். தன்னை சொல்றச்ச வசந்த வாழை இட்டு சொல்றது வழக்கம். அடியேன் ராமானுஜதாசன் பெருமாளை சேவிச்சோமானா சுவாமி எம்பெருமானாராட்டம் நானும் உனக்கு தாசன், எம்பெருமானாருக்கும் நான் தாசன். அடியேன் தேசிகதாசன் அப்படின்னா தேசிகனாட்டம் உனக்கு ஒரு தாசன், சுவாமி தேசிகனுக்கும் நான் தாசன் அர்த்தமா இருந்தோம். அந்த மாதிரி நாமெல்லாம் பெரியவாளை ஆச்சாரியால் இட்டு சொல்றது போல பெரியாழ்வார் அபிமான துங்கன் செல்வனை போல திருமாலே நானும் உனக்கு பழவடியன். இந்த செல்வநம்பி எப்படி பரம பாகவதோத்தமரா இருக்காரோ, உன் மேல பக்தியா இருக்காரோ, உனக்கு கைங்கரியம் பண்றாரோ, உனக்கு அடிமை பண்றாரோ, அந்த மாதிரி நானும் உனக்கு அடிமைதான் அப்படின்னு பெரியாழ்வார் சொல்றாரு. அப்படின்னா பெரியாழ்வாரே இவருடைய சம்பந்தத்தை இட்டு உதாரணம் சொல்லி சொல்றாருன்னா இவர் எப்பேற்பட்ட உத்தம ஸ்ரீ வைஷ்ணவரா இருக்கணும்னு புரிஞ்சுக்கணும். அதே செல்வநம்பியை இந்த பாசுரத்துல சொல்றார். நலிர்ந்த சீலன் அப்படின்னா குளிர்ந்த சுபாவத்தை உடையவன். அப்படின்னா கோவதாவங்களே வராது, எப்பவும் கூலா இருக்கக்கூடியவர், சாந்தமா இருக்கக்கூடியவர், சுத்த சாத்விகி. ஸ்வேத தீபவாசிகளைப் போல ஸ்ரீவைகுண்டத்து நித்தியசூரிகளை போல ரொம்ப சாத்விகியானவர் இவர். நயாச்சலன் நய அச்சலன் அப்படின்னா தர்மத்தின்படி நீதி நெறிகளின்படி நியாய ரீதியில வாழக்கூடியவர். அதனால என்னாட்டம் நல்லவா இந்த லோகத்துல இல்லை அப்படின்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய தகுதி உடையவர், சாத்விக அகங்காரம் உடையவர். சுவாமி நல்லவா யாரான நான் நல்லவன், என்னாட்டம் நல்லவா இல்லைன்னு சொல்லிப்பாளா? இவர் சொல்லலாமான்னா ஆழ்வார்கள்லாம் சொல்றாளோன்னு தங்களுடைய பெருமையை. அந்த மாதிரி சாத்விக அகங்காரம். நாதமுனி கழலே நாளும் தொழுதெழுவோம் நமக்கார் நிகர் நானிலத்தே.
ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய அடியவர்களா இருக்கிறவா இருக்காம நாமெல்லாம் நமக்கு சமானமானவா இந்த லோகத்துல யாரும் கிடையாது அப்படின்னு சொல்றது அந்த ஆச்சாரியன் திருவடிகள் இருக்கக்கூடிய பக்தி தவிர வேற ஒண்ணும் கிடையாது. அந்த சாத்விக அகங்காரத்தோட நய அச்சலன் நியாயமான ரீதியிலே மலை போல ஸ்திரமா இருக்கக்கூடியவன். யாரானும் மிரட்டுறா, யாரானும் கஷ்டம் கொடுக்கறா, ஏதானும் கஷ்டகாலம் வர்றதுன்னா உடனே மாறி தப்பான வழிக்கெல்லாம் போயிட மாட்டார். அச்சலன், அச்சலம் அப்படின்னா மலை, மலை போல ஸ்திரமாக இருக்கக்கூடியவர். நியாய மார்க்கத்திலே தர்ம மார்க்கத்திலே அசைத்தெல்லாம் பார்க்க முடியாது, இவரை ஆட்டி பார்க்க முடியாது, அசைத்து பார்க்க முடியாது. அப்படி குளிர்ந்த சுபாவத்தோட தர்ம ரீதியிலேயே ஸ்திரமாக பயணம் பண்ணக்கூடிய சுவாமி. அபிமான துங்கன், இடைவிடாமல் திருக்கோட்டியூர் எம்பெருமானையும் திருக்கோட்டியூர் அடியவர்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியதான அந்த பக்தி பாவத்தினாலே ஏற்பட்ட அகங்காரம் உண்டா இவருக்கு. அப்படின்னா என்ன, இந்த சுவாமிக்கெல்லாம் அகங்காரமே வராதான்னு சொன்னா வரலாம், நியாயமா ஒரு காரணத்துக்கு வரலாம். என்ன காரணம்னா, திவதேசத்துல பிறந்தேன், திவதேசத்துல வாசம் பண்றேன், திவதேசத்தை எம்பெருமான தினம் சேவிச்சுட்டு இருக்கேன், திவதேசத்துக்கு வர ஸ்ரீ வைஷ்ணவாலை எல்லாம் தினம் சேவிச்சுட்டு இருக்கேன், இந்த பாக்கியம் என்ன விட்டா யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நியாயமான அகங்காரம் வரலாம். அப்பேற்பட்ட பகவானிடத்திலே இருக்கக்கூடிய அபிமானத்தினாலும் பாகவதால் இடத்துல இருக்கக்கூடிய அபிமானத்தினாலும் துங்கன் வசந்தவர் இவர். அபிமான துங்கன் நாள்தோறும் தெளிந்த செல்வன் அப்படின்னா தினந்தோறும் தெளிந்த சிந்தையோடு கூட நிறைய கைங்கரியங்களை பண்ணக்கூடிய கைங்கரிய ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய செல்வத்தை உடையவர் சுவாமி. இவருக்கு செல்வன்னு பேரு, செல்வ நம்பின்னு சொல்றோம். பெரிய பணக்காரரா, மல்டி மில்லியனரா, கோடீஸ்வரரான்னா லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகான்னு சொல்ற மாதிரி கைங்கரிய ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய செல்வத்திலே இவர் குபேரன். இவர் அதுவும் எப்பேற்பட்ட செல்வம்னா நாள்தோறும் தெளிந்த செல்வம். எது? கைங்கரிய ஸ்ரீ. முதல்ல ஒரு கைங்கரியம் பண்றோம், தப்பு வரும், முறைப்படி பண்ணாம பண்ணலாம், அசரத்தையா பண்ணலாம், கவனக்குறைவா பண்ணலாம், அத்தனை பர்ஃபெக்டா இருக்காது. அதே கைங்கரியத்தை திரும்ப 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 பண்றச்ச டே டு டே லைஃப்ல பல காலம் ஒரு கைங்கரியத்தை தொடர்ந்து பண்ணிட்டு வரச்ச ஒரு நேர்த்தி வரது பாருங்க. அந்த மாதிரி நாள்தோறும் தெளிந்த இவர் பண்ணக்கூடிய கைங்கரியத்துல ஒரு நாளும் தெளிவு ஏற்பட்டுண்டே போய் ஒரு நாளும் தன்னை திருத்தி கொண்டு தன் கைங்கரியத்தை திருத்தி கொண்டு சுத்தமான உத்தமமான கைங்கரியத்தை பண்ணுவாராம். எப்படின்னா அனந்தகருட விஸ்வக்சேனாதிகளை போல தூய்மையான நீக்கமில் நிரந்தரமான அடிமை பண்ணக்கூடியவர். இது எப்படி வந்தது? ஒரு நாள் ரெண்டு நாள்ல வந்துடல, நாள்தோறும் பண்ணி 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 புடம் போட்டு வந்த கைங்கரிய ஸ்ரீ இது. நாள்தோறும் தெளிந்த செல்வன், தினந்தோறும் தெளிவடைந்து தெளிவடைந்து பரிபக்குவத்தோட நேர்த்தியாக பண்ணக்கூடிய கைங்கரியம்னு சொல்லக்கூடிய பெரும் சம்பத்தை பெரும் செல்வத்தை உடைய செல்வந்தர் இந்த செல்வ நம்பி. நம்பினா பாகவதர், செல்வ நம்பினா பணக்கார பாகவதர். எத்தனை கோடி பணம் இருக்கும் சுவாமிக்குன்னா உத்தமமான பகவத் கைங்கரியம், பாகவத கைங்கரியம், அப்பழுக்கில்லாத பல வருஷ கைங்கரியம்னு சொல்லக்கூடிய பெரும் செல்வம். யாரோ தாத்தா வச்சுட்டு போனது, அப்பா வச்சுட்டு போனது இல்ல, இவரே வேர்வு சிந்தி உழைத்து சம்பாதித்த செல்வம் இந்த கைங்கரிய செல்வம். அப்பேற்பட்ட செல்வமுடைய செல்வ நம்பின்னு சொல்லக்கூடிய இந்த சுவாமி இருக்காரு. அவர் யாராலே சேவகம் கொல்லப்பட்டார் தெரியுமா? அவர் யாருக்கு அடிமை பண்ணார் தெரியுமா? செங்கன்மால். எந்த செங்கன்மால்? திருக்கோட்டியூர் செங்கன்மால். கோஷ்டிபுரம்னு சொல்லக்கூடியதான விதேசத்திலே செம்மையான கண்களை உடைய எம்பெருமான், செந்தாமரை கண்ணனா, அப்படி செந்தாமரைய போல கண்களை அழகா காட்டிண்டு படுத்துட்டு இருக்கானே உரகமில்லனையான், அவனாலே திருத்தி பணி கொள்ளப்பட்டவர், அவனாலே கைங்கரியம் கொள்ளப்பட்டவர். அந்த எம்பெருமானுக்கு சேவகம் பண்ணின செல்வ நம்பின்னு சொல்லல, சேவகம் கொண்ட செங்கன்மால். அப்படின்னா கைங்கரியமும் கூட சாத்விக தியாகம் பண்றச்ச ஒரு அனுஷ்டானத்துல என்ன சொல்றோம்? எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே எம்பெருமானுடைய பிரீத்திக்காக அவனே என்னை கொண்டு இந்த கைங்கரியத்தை பண்ணிக்க போறான் அப்படின்னு ஆரம்பத்துல சொல்லிட்டு அவனுடைய பிரீத்திக்காக அவனே இந்த கைங்கரியத்தை என்னை கொண்டு பண்ணிண்டான்னு சொல்லிதானே முடிக்கிறோம். ஆக கைங்கரியம் பண்ணக்கூடியது நாமா இருந்தாலும் அந்த கைங்கரியத்தை பெருமாள் ஏத்துண்டாதான் நாம கைங்கரியம் பண்ணின பலன் உண்டு நமக்கு, அல்லது கைங்கரியம் பண்ணினதாகவே ஆகும் அது. அப்படி கைங்கரியத்தை பண்ணணும்ன்ற புத்தியை கொடுக்கிறவன் அவன் தான், நம்ம விட்டு கைங்கரியம் பண்ண வைக்கிறவன் அவன் தான், அந்த கைங்கரியத்தை வாங்கிண்டு அந்த கைங்கரியத்தை பிரயோஜனம் உள்ளதா பண்றவனும் அவன் தான். அம்மா ரொம்ப சிரமப்பட்டு கரம்பதெல்லாம் திருத்தி தலையை பண்ணிட்டா, யாருமே சாப்பிடல, தலையை வீணா போடுத்து ஊசி போடுத்து கொண்டு போய் குப்பையில கொட்டுறோம்னா என்ன பிரயோஜனம் சுவாமி? அத்தனை சிரமப்பட்டவா வேர்வை சிந்தி பண்ண தலைகையே அப்பால இருந்து குழந்தைகள்ல இருந்து எல்லாம் சாட்டாதானே அவளுக்கு உகப்பு. அந்த மாதிரி நாம என்னதான் கைங்கரியம் பண்ணாலும் பெருமாள் ஏத்துக்கணும். ஒன்னும் சேவகம் கொண்ட செங்கன்மால் அப்படின்னா செல்வ நம்பி பண்ணின ஒரு கைங்கரியத்தையும் பெருமாள் மனசார ஆத்மார்த்தமா ஏத்துட்டானா. அப்படி ஒரு அப்பழுக்கில்லாத பரம பவித்திரமான கைங்கரியம் பண்ணின உத்தமர் செல்வ நம்பி.
என்ன இந்த சுவாமி எதை பண்ணாலும் பெருமாள் ஏத்துக்கிறானே, அத்தனை சத்தியமா, அத்தனை உண்மையா, அத்தனை சாஸ்திர ரீதியில, அத்தனை பக்தியோட, அத்தனை பணிவா பண்றார், பெருமாள் ஏத்துக்கிறான். உன்னுடைய கைங்கரியத்தையும் பெருமாள் ஏத்துக்கணும்னா நீயும் அவரை ஃபாலோ பண்ணி அப்படி பண்ணு அப்படின்னு ஆழ்வார் இங்க பாட சொல்றார் நமக்கு. இப்படி அந்த செல்வநம்பி வசிக்கக்கூடியதான திருக்கோட்டியூரில் குளிர்ந்து உரைகின்ற கோவிந்தன், திருவுள்ளம் உகந்து திருவுள்ளம் குளிர்ந்து மனசு அப்படி கூலா உட்கார்ந்து இருக்கானாம் பெருமாள் அந்த விதேசத்துல. யாரு? கோவிந்தன். இந்த பூமியை ரட்சித்த சௌமிய நாராயணன். சௌமிய நாராயணன் என்னைக்கு சுவாமியை பூமியை ரட்சிச்சான்? வராக பெருமாள் தானே பூமியை ரட்சிச்சார். அப்படின்னா ஹிரண்ய சம்ஹாரம் பண்ணி ஹிரண்யனுடைய கோரப்பிடியில இருந்து பூமியை ரட்சிச்சானோன்னு அது யாரு? இந்த சௌமிய நாராயணன் தானே. அதனால அவன் கோவிந்தன். காம் விந்ததி இது கோவிந்தகா. பூமியை ரட்சித்தவன், பூமியை பாலனம் பண்ணினவன் எவனோ அவன் கோவிந்தன். ஹிரண்ய சம்ஹாரம் பண்ணி பூமியை ரட்சணம் பண்ணினபடியினாலே இந்த சௌமிய நாராயணனும் கோவிந்தன். இப்படி உத்தமமான ஸ்ரீ வைஷ்ணவரான செல்வநம்பியனுடைய கைங்கரியத்தினாலே மனசு குளிர்ந்து இந்த ஊர்ல பெருமாள் எழுந்தருளிருக்கிறானே, அந்த கோவிந்தனுடைய குணம் பாடுவார். அவனுடைய குணங்களை எல்லாம் வேதமாவோ பாசுரமாவோ ஸ்தோத்திரமாவோ பஜனையாவோ நாமாவாவோ ஜபமாவோ பாடக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்காலே அவ வசிக்கிற ஊர்ல உள்ள நாட்டினுள் அவ இருக்கக்கூடிய ஊரிலே விளைந்த தானியமும், அங்க கழனியில விளைந்து கிடக்கக்கூடிய தானியங்களையும் ராக்கதர் மீது கொள்ளகிலார்களே, ராட்சசால் அபகரிக்க மாட்டா. இந்த பாட்டினாலே செல்வநம்பின்னு சொல்லக்கூடிய பரம பாகவதோத்தமருடைய பெருமை, அவர் குற்றமில்லாமல் கைங்கரியம் பண்றது. கைங்கரியத்தை எப்படி குற்றமில்லாம பண்ணலாம்னா பலகாலம் தொடர்ந்து பண்ணிட்டு வரச்ச தூய்மையான கைங்கரியமா அப்பழுக்கில்லாததான் மாறுறதுன்னு சொல்லக்கூடிய தகவல். அந்த செல்வநம்பியனுடைய கைங்கரியத்திற்கு உகந்துதான் பெருமாள் குளிர்ந்த மனசோட இந்த திவதேசத்துல வாசம் பண்றான்னு சொல்லக்கூடிய பாகவதாளுடைய பெருமை. அந்த செல்வநம்பியை போன்ற பாகவதர்கள் வசிக்கக்கூடிய ஊரிலே இருக்கக்கூடிய தானியங்களை ராட்சசா கூட கவர்ந்துட்டு போறதில்லைன்னு சொல்லக்கூடிய உத்தமமான ஒரு தர்மம். சுவாமி தேசிகன் திருமந்திராதிகாரத்துல சாதிக்கிறார், எந்த ஊர்ல திருமந்திரத்தை ஜபிக்கிற பாகவதன் மதிக்கப்படுகிறானோ அந்த ஊர்ல வியாதி, வறுமை, பேய் பிசாசங்களால ஏற்படக்கூடிய தொல்லை, சண்டை, துர்மரணம் இதெல்லாம் நடக்கிறது இல்லைன்ற. அந்த மாதிரி இந்த செல்வநம்பியை போன்ற உத்தமமான பாகவதா திருமந்திர ஜபத்தை எல்லாம் பண்ணிக்கொண்டு வாழ்கிறபடியினாலேதான் திருக்கோட்டியூர்ல பயிர்களை ராட்சசா கூட கவர்ந்துட்டு போக மாட்டேன்றா. அதுதான் பாகவதாளுடைய பெருமை. நாமளும் அந்த பாகவதால போல வாழ்வதற்கு வசிப்பதற்கு முயற்சி பண்ண வேண்டும்னு ஆழ்வார் நமக்கு பாடம் சொல்றார். செல்வநம்பிய போல நான் வாழணும்னு நினைக்கிறேன், நீங்களும் வாழணும்னு நினைங்கோ. பெருமாளிடத்துல என்ன சொன்னார்? அபிமான துங்கன் செல்வனை போல திருமாலே நானும் உனக்கு பழவடியேன். அந்த செல்வநம்பி ஆட்டமா நானும் உனக்கு பக்தன் தான்ப்பா. பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய, எனக்கு பக்தி ஞானம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எங்க தாத்தா ஸ்ரீமன் நாத முனிகளுடைய பேரன், அந்த ஒரு சாக்கில அவர் முகத்தை பார்த்து எனக்கு அனுகிரகம் பண்ண அப்படின்னு ஆள வந்தார், கேட்டார் பெருமாளை. அந்த மாதிரி செல்வநம்பி ஆட்டமா நான் ஒரு பாகவதன், அவருக்காக எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு பெரியாழ்வார் கேட்கிறார். அந்த செல்வநம்பியை போல, அந்த பெரியாழ்வாரை போல நாமும் இருந்தோமானால் எம்பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு மிகவும் முகப்பு ஏற்படும் சொல்லக்கூடியது இந்த பாட்டில இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியதான தகவல். ஏன் ராட்சசா இந்த தானியங்களை எல்லாம் திருட மாற்றா, அபகரிக்க மாட்டான்னா சுயநலம் இல்லாமல் பகவத் பாகவத கைங்கரியத்துக்காகவே அதை பயன்படுத்துறா, அதனால அபகரிக்க மாட்டா. எதுவா இருந்தாலும் பகவானுக்காக பாகவதாளுக்காகன்ற எண்ணம் இருந்துட்டே இருந்தால் எதுக்கும் எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு ஆழ்வார் இங்க சாதிக்கிறார். மீதி பாசுரங்களை எல்லாம் நாளைக்கு உபன்யாசத்துல பார்க்கலாம். சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.